வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தனது முயற்சிகள் ஒன்றும் சிவராஜனிடம் பயன் பெறாது தோல்வி அடைந்ததைக் கண்டு அவமானமும் ஆத்திரமும் அடைந்த மரகதத்திற்கு துக்கம் தாழ முடியவில்லை. கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அழுகை, ஆத்திரம், சண்டை. பேஷ், நமது முதல் சந்திப்பு மிகவும் அழகாக இருக்கிறது. போய் உள்ளே சென்று முதலில் ஆடைகளை மாற்றிக்கொள். ஈரத்தில் ஊறிக்கொண்டிருந்தால் பிறகு ஜுரம் வந்து தொலைக்கும் என்று உத்தரவிட்ட சிவராஜன் நனைந்து போன தனது ஆடைகளை மாற்றிக்கொள்ள உள்ளே சென்றான். கண்ணீர் பெருகியபடி அப்படியே ஈர உடைகளுடன் பிடிவாதமாக உட்கார்ந்திருந்த மரகதத்தை காண அவனுக்கு கோபம் பீறிக்கொண்டு வந்தது. சொல்வதை கேட்கப் போகிறாயா இல்லையா? உன்னுடன் எனக்கு பெரும் ரோதனையாக போய்விட்டதே என்று கர்ஜித்த அவன் அவளது கரங்களை முரட்டுத்தனமாக பற்றியபடியே அறைக்குள்ளே இழுத்து சென்றான். ஐயோ என்று கூவியபடி சிவராஜன் தனது கரங்களை உடனடியாக எடுத்துக்கொள்ள நேரிட்டது. கோபம் தாழாத மரகதம் பெண் புலி போல் தோள் மீது பலமாக பற்கள் அழுந்தி ரத்தம் துளிர்க்கும் வரை கடித்து விட்டாள். அவன் மேற்பார்வை செய்த இடத்தில் கல் உடைக்கும் கூலி பெண்கள் தங்கள் கணவரிடம் வந்து சண்டையிடும் பொழுது உபயோகிக்கும் தற்காப்பு யுத்த சாதனத்தை அவனது அன்பான மனைவி அவனிடமே உபயோகித்து விட்டாள். தோளின் மீது ஏற்பட்ட காயத்தை அழுத்தி பிடித்து கொண்டு அப்படியே சிறிது நேரம் செயலற்று நின்று விட்டான். கௌரவமான குடும்பத்திலே சீரும் சிறப்புமாக வளர்ந்த அவனது மனைவி கல்லுடைத்து பிழைக்கும் நாடோடு ஜாதி பெண்களை காட்டிலும் எந்த விதத்தில் உயர்ந்தவள்? அருவருப்பு தாழாது சிவராஜன் சரையில் என்று வெளியே சென்று விட்டான். அடுத்த நாள் தூக்கத்தின் என்று எழுந்து மரகதம் தலை நோவு தாழாது தள்ளாடி கொண்டு தரை மீது உட்கார்ந்து விட்டாள். வெளியே செல்வதற்கு வேற்றுடை அணிந்து கொள்ள அறைக்குள்ளே வந்த சிவராஜன் மனைவியின் சோர்ந்த முகத்தையும் சிவந்த கண்களையும் கண்டு திடுக்கிட்டு போனான். 15 நாட்கள் மரகதம் இருமலும் ஜுரமுமாக படுத்த படுக்கையாகிவிட்டாள். நோயின் வேதனையினாலும் ஜுர வேகத்தினாலும் முதல் 2 நாட்கள் தன் உணர்வு கூட இன்றி சோர்ந்து கிடந்தாள் மரகதம். நோய் சிறிது குணமடைந்து ஜுரம் குறைய தொடங்கிய பின்புதான் அவள் வீட்டில் ஏற்பட்டிருந்த மாறுதல்களை உணர முடிந்தது. அன்றைய இரவு சம்பவத்திற்கு பிறகு சிவராஜன் அவளிடம் நேரடியாக பேசுவதையே விட்டுவிட்டான். நோயாளியை கவனிக்கவும் வீட்டை நிர்வகிக்கவும் ஒரு சிறு பெண் அமர்த்தப்பட்டிருந்தாள். ஏறக்குறைய மரகதத்தின் வயதுடைய அந்த பெண்ணை அவன் சிட்டி என்று செல்ல பெயரிட்டு அழைத்தான். மரகதம் தூங்கினாளா, கஞ்சி சாப்பிட்டாளா என்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அவன் மனைவியிடம் நேரடியாக விசாரிக்காது சிட்டியிடம் கேட்டு அறிந்து கொண்டான். நோயாளி படுத்திருந்த அறைக்குள் மிக முக்கியமான காரியம் இருந்தால் ஒழிய அவன் நுழைய முற்படவே இல்லை. ஏதேனும் சாமானை எடுக்க உள்ளே வந்தாலும் அந்த சமயங்களில் அவன் மரகதத்தின் முகத்தை கூட பார்க்க முயலவில்லை. முதலில் மரகதம் கணவரின் பாரா முகத்தை வெகுவாக பாராட்டவே இல்லை. கணவன் தன்னிடம் அசட்டையாயிருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான் என்று ஆரம்பத்தில் எண்ணினாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளையும் அறியாது அவனது பாராமுகம் மரகதத்தின் உள்ளத்தை வாட்டியது. உண்மையே, தாயின் மடியில் படுத்துக்கொண்டு சிறு நோவிற்கும் அவள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்யும் சுபாவம் உடையவள். நெஞ்சை பிளந்து கொண்டு எழுந்த இருமலின் வேதனையை அவளால் தாழ முடியவில்லை. ஏன் இரும்புகிறாய்? வேதனையாக இருக்கிறதா? மருந்து சாப்பிடுவதுதானே என்று வெறும் உபசரணையாக வேணும் ஏதும் விசாரிக்காது புஸ்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு விளக்கடியில் உட்கார்ந்திருந்த கணவனது அசட்டை அவளுக்கு நோயை காட்டிலும் இரட்டிப்பு மடங்கு வேதனையை கொடுத்தது. மரகதம் அவ்வளவு முரண்டு கொண்டிருந்தும் முதல் நாள் அவன் அவளிடம் காட்டிய அந்த பரிவு இப்பொழுது எங்கே? திடீரென்று அது மறைந்து போனதற்கு காரணம்? சிவராஜனிடம் அந்த சில நாட்களில் ஏற்பட்டிருந்த மன மாறுதலின் காரணம் யாது என்பதையும் அவளால் யூகித்தறிய முடியாமல் போகவில்லை. சிட்டி அந்த வீட்டில் வேலைக்காரி என்ற நிலையில் இல்லாது மிகவும் உரிமையுடன் பழகியதை மரகதம் கவனித்தாள். நோயாளி என்ற கண்களை மூடிக்கொண்டு கட்டிலில் படுத்திருந்தாலும் வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவளது சுறுசுறுப்பான மூளை விரைவில் கிரகித்து கொண்டு விட்டது. சிட்டி,
என்று அழைத்த சிவராஜன் குரல் மிகவும் கனிவாக ஒலித்தது. அவன் கூப்பிடும் முன்பே அவனது ஏவலுக்காக பறந்து ஓடி சென்ற அந்த பெண் அலாதியான உற்சாகம் காட்டினாள். வெளியில் இருந்து சிவராஜன் கதவை தட்டுகையில் அவள் கண்களில் மின்னலைப் போல் தோன்றி மறைந்த அந்த மகிழ்ச்சி கூறி ஒவ்வொன்றையும் மரகதம் காண தவறவில்லை. சிட்டி என்ற இந்த பெண் யார்? இவளுக்கு சிவராஜனிடம் இவ்வளவு உரிமை என்ன? சிவராஜனுக்கு ஏன் சிட்டியிடம் இத்தனை பாசம் என்ற பலவாறு எண்ணிய மரகதத்தின் உள்ளம் பொறாமையினால் கொந்தளித்தது. ஆம், மரகதம் சிவராஜனை வெறுக்கவில்லை. வெறுத்தால் அவள் மனம் ஏன் அவனது பரிவிற்காக ஏங்க வேண்டும்? அவனது அசட்டை அவளது உள்ளத்தை ஏன் உறுத்த வேண்டும்? எல்லாவற்றையும் விட அந்த பெண்ணிடம் காட்டும் பரிவு அவள் மனதிலே ஏன் பொறாமையை கிளறிவிட வேண்டும்? அன்று பகல் மரகதம் படுக்கையின் நின்று எழுந்து உட்கார்ந்திருந்தாள். சிட்டி புழக்கடையில் வேலையாக இருந்தாள். மரகதம் நோயாக படுத்திருப்பதை கேள்விப்பட்ட கிழவி அவளை காண கிராமத்தில் இருந்து வந்திருந்தாள். கிணற்றடியில் சோற்றுப்பானையை கழுவி கொண்டிருந்த அந்த பெண்ணை கண்டதும் கிழவி முகத்தை வெறுப்புடன் சுருக்கினாள். ஆமாம், உனக்கு உடம்புக்கு காயல் என்றதும் என்னை ஏன் கூப்பிட்டு அனுப்பவில்லை? இவளை எதற்காக உள்ளே விட்டாய்? இவள் மிகவும் பொல்லாதவள் ஆயிற்றே என்றாள் கிழவி தாழ்ந்த குரலில். அவள் சொல்ல போகும் விஷயத்தை ஒருவாறு மரகதத்தினால் யூகிக்க முடிந்தது. எனினும் அவள் நெஞ்சு ஆவலில் படபடத்தது. ஏன் அப்படி சொல்றீங்க பாட்டி என்று நான் தடுமாற முகம் சிவக்க கேட்டாள். உன் நன்மைக்குத்தான் சொல்கிறேன். இவளை முதலில் வெளியே அனுப்பிவிடு. உன்னை கட்டிக்கிறதுக்கு முந்தே இந்த பெண்ணுடன் உன் புருஷன் கொஞ்சம் சிநேகமாக இருந்தான்னு இந்த பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க என்று ரகசியமாக கூறினாள் கிழவி. மரகதத்தின் உள்ளம் அலை பாய்ந்தது. அப்படியா என்று கேட்ட அவளுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. கல்யாணம் இல்லாது தனியா வயது வந்த புருஷன் இருந்தால் அப்படித்தானே முன்னே பின்னேன்னு இருப்பாங்க. நடந்ததை பற்றி நினைச்சு வருத்தப்பட்டால் ஒன்றும் லாபம் இல்லை. நாளைக்கே அந்த பெண்ணை முதல்ல வெளியில அடிச்சு துரத்தி விட்டு மறுவேலை பார். உனக்கு உடம்பு சரியில்லை. இந்த சமயத்துல இந்த மினுக்கி இங்கே தங்கி இருப்பது ரொம்ப ஆபத்திலே முடியும் என்று உபதேசித்தாள். சரி பாட்டி என்று கூறிய மரகதம் பல்லை கடித்து கொண்டாள். சிவராஜன் அவள் கணவன். அவனது அன்பு அவள் ஒருத்திக்குத்தான் சொந்தம். அதை அடைய வேறு யாருக்கும் உரிமை இல்லை. என்ன முட்டாள்தனம்! சிவராஜன் எவ்வளவு அன்பான கணவன்! அவன் அன்பை அறிந்து கொள்ள பொறுமையின்றி உதறி தள்ளி அவனது வெறுப்பை அல்லவா சம்பாதித்து கொண்டாள் மரகதம். இனி அவள் அவனது அன்பை மீண்டும் திரும்ப பெறுவது எப்படி? அதுவும் சிட்டி போன்ற ஒரு மோகனாங்கி வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு சொக்கு பொடி தூவி அவனை தன் பக்கம் இழுத்து கொள்ள ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி செய்து கொண்டிருக்கையில் அன்று இரவு மரகதத்திற்கு தூக்கமே வரவில்லை. சில தினங்கள் சென்றன. மரகதம் நோயினின்று பூரணமாக குணமடைந்து முன்போல் நன்றாக நடமாட ஆரம்பித்து விட்டாள். அன்று பகல் சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு திரும்பிய சிவராஜன் வீட்டிலே மரகதம் மட்டும் தனியே இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனான். சிட்டி, ஏ சிட்டி என்று இறைந்து கூப்பிட்டான் அவன். அவனது குரலில் தொனித்த பரிவு மரகதத்திற்கு கோபத்தையும் துயரத்தையும் கொடுத்தது. எனினும் அவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், சிட்டி இங்கே இல்லை, இனி அவள் தேவையில்லாததினால் அனுப்பிவிட்டேன். எனக்கு உடம்பு நன்றாகிவிட்டது. நானே வீட்டு காரியங்களை கவனிக்கப் போகிறேன் என்று மூச்சு விடாது பேசி முடித்தாள் மரகதம். பல நாட்களுக்கு பிறகு மிகவும் சகஜமாக கணவனிடம் அப்படி பேசுவதற்குள் அவளுக்கு சங்கோஜத்தினால் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. நெஞ்சு படபடவென்று துடித்தது. சிவராஜன் அதற்கு பதில் அளிக்காது கூரை முகட்டை அண்ணாந்து பார்த்து கொண்டு வாளாவிருந்தான். சம்பள பாக்கியையும் கணக்கு தீர்த்து கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்று கூறிய மரகதம் பதிலுக்கு அவன் முகத்தை ஆவலுடன் திரும்பி பார்த்தாள். என்று முனகிய சிவராஜன் அவள் பேசுவதை மேலும் கேட்க விரும்பாதவன் போல் எழுந்து அப்பால் சென்று விட்டான். அடுப்படியிலே சென்று உட்கார்ந்து கொண்டு சோற்றை கிண்டிவிட்ட மரகதத்தின் உடல் அவமானத்தினால் குன்றி போயிற்று. வெட்கத்தை விட்டு அவளே வெளியே சென்று சிவராஜனிடம் பேச்சு கொடுக்க முற்பட்டும் அவன் அவளை அசட்டை செய்தான். மரகதம் கணவன் வீடு வந்து மாதங்கள் 3 சென்று விட்டன. சிட்டியை வெளியே அனுப்பிவிட்டு நிர்வகிக்க முற்பட்ட தினத்தில் இருந்து அவளது வாழ்க்கையில் எவ்வித அபிவிருத்தியும் ஏற்படவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கும் அவளது கணவனுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த மனப்பிளவு
இன்னும் அதிகரித்து சென்றதைப் போல அவளுக்கு மிகவும் பிரம்மை அளித்தது. மரகதத்தின் பொறுமையும் அவளது முயற்சிகளும் சிவராஜன் மனதை சிறிதும் திருப்பவில்லை. வீட்டில் மனைவி என்பவள் ஒருத்தி இருக்கிறாள் என்ற உணர்வை அற்றவன் போல் சிவராஜன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டான். காலையில் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு வேற்றுடை உடுத்தி கொண்டு மௌனமாக மனைவி அளித்த காலை பலகாரத்தை சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு புறப்பட்டால் பகல் பொழுதுதான் அவன் வீடு திரும்புவான். கடுகடுவென்று இருக்கும் அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட சில சமயங்களில் மரகதத்திற்கு அச்சமாக இருக்கும். மௌனமாகவே அவள் அவனுக்கு பகல் போஜனம் பரிமாறுவாள். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அவன் அறைக்கு வெளியே ஒரு கயிற்று கட்டிலில் படுக்கையை விரித்து கொண்டு படுத்து விடுவான். வெளியே செல்லும் முன் அவளிடம் சொல்லிக் கொண்டு போவதே இல்லை. குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றால் கூட அவன் கேட்க விரும்பாதவன் போல் தானே சென்று எடுத்துக்கொள்வான். வலிய இரண்டொரு முறை தானே பேச்சு கொடுத்தும் அவன் சரியாக பதில் கூறாததை கண்ட மரகதத்திற்கு மிகவும் அவமானமாக போய்விடவே அவளும் பேசாம அடந்தையாக மாறிவிட்டாள். சமையலுக்கு இது வேணும், வீட்டில் உப்பில்லை பருப்பில்லை என்று அவள் வாய் திறந்து எதுவும் கேட்பதை நிறுத்திவிட்டாள். ஆனால் அவளுக்கு கேட்கும்படியான நிர்பந்தத்தில் சிவராஜன் வீட்டை புறக்கணித்து விடவில்லை. அன்றாடம் வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்புகையில் அவன் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொண்டு வந்து போட்டு விடுவான். வாரத்திற்கு ஒரு நாள் வந்த விடுமுறை தினத்தில் கூட அவன் வீட்டில் தங்குவதில்லை. ஊருக்கு பக்கத்து ஊரில் வாரந்தோறும் கூடும் சந்தைக்கு சாமான் வாங்கி வர சென்றுவிட்டு அஸ்தமிக்கும் சமயத்தில்தான் அவன் வீட்டுக்கு வருவான். தனிமையும் கணவனது கடினமான பாராமுகமும் மரகதத்தின் உள்ளத்தை வெகுவாக துயரத்தில் ஆழ்த்தியது. கோபம் தணிந்து வெறுப்பு மறைந்து அந்த பழைய ஆர்வத்துடன் அவன் தன்னிடம் ஒரு வார்த்தை பேச மாட்டானா என்று ஏங்கி அவள் உள்ளம் நைந்து போய்விட்டது. அன்று மாலை கிழவி கிராமத்தில் இருந்து வந்தாள். வரும்பொழுது கையில் அவளுக்காக ஒரு சரம் மல்லிகை பூவை வாங்கி கொண்டு வந்திருந்தாள். பல நாட்களுக்கு பிறகு மலரை கண்ணில் கண்ட மரகதத்திற்கு பலவிதமான இன்ப நினைவுகள் எழுந்தன. அபிராமி அம்மாள் எவ்வளவு பொறுமையுடன் அவளது நீண்ட கூந்தலை வாரி பின்னி தாழம்பூவை அழகாக வைத்து விடுவாள் என்று எண்ணிக்கொண்ட அவளுக்கு அவர்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்ற அவா எழுந்தது. தலையை பின்னி பூவை வச்சுக்கோ, நேரமாகல. நம் தம்பி வீடு திரும்புற நேரம், முகத்தை கூட துடைச்சிக்காம இப்படி இருக்கிறையே. என் பேரன் பெண் சாதி உன்னாட்டம் இவ்வளவு அழகாக கூட இருக்கவில்லை. சுத்த கருப்பு அந்த குட்டி. இருந்தாலும் அவள் பண்ணிக்கிற அலங்காரமும் எனக்கும் அப்பப்பா சொல்ல முடியாது. ஆனா நான் அவளை குத்தம் சொல்லல. களைச்சு போய் வீட்டுக்கு வர்ற புருஷனுக்கு சொகுசா பெண்டாட்டி நல்லா தலையை சீவி சிங்காரித்து கொண்டிருந்தால் தானே பார்த்து பேச பிடிக்கும் என்றாள். கடைசியாக கிழவி கூறிவிட்டு விடை பெற்று கொண்ட அந்த வார்த்தைகள் மரகதத்தின் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. கணவன் மனதை கவர வேண்டுமானால் மனைவி சீவி சிங்காரித்து கொண்டு அவனை வரவேற்க வேண்டும். ச, என்ன முட்டாள்தனம்! மாசு படிந்த ஆடையும் மாறாது அலங்கிய கூந்தலுமாக தனது தோற்றத்திலே அவ்வளவு நாட்களும் அவள் அசட்டையாக இருந்ததினால் தான் சிவராஜன் அவளிடம் பாராமுகமாக இருக்கிறான். சோர்ந்த முகமும் கண்ணீரால் சிவந்த கண்களுமாக தினசரி அவள் எதிர்பட்டால் கணவனுக்கு அதை காண ஏன் வெறுப்பு ஏற்படாது? இந்த சிறு உண்மையை வயது வந்த பெண்ணான அவள் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? கிழவி வெளியே சென்றதும் மரகதம் அன்று தனது தோற்றத்திலே சிரத்தை செலுத்த ஆரம்பித்தாள். அநேக நாட்கள் அவசரத்தில் பின்னிக் கொள்ள பொழுதில்லாது கூந்தலை அள்ளி சொருகி கொண்டு பொழுதை கழித்த அவள் அன்று நிதானமாக தனது நீண்ட கரிய கூந்தலை மெல்ல வாரி அழகாக பின்னி முடித்தாள். முகத்தை கழுவிவிட்டு கண்ணாடி எதிரில் நின்று மிகவும் சிரத்தையுடன் அலங்காரம் செய்து கொள்ள ஆரம்பித்தாள். பொழுது அஸ்தமித்து நன்றாக இருட்டிய பின்புதான் சிவராஜன் அன்று வெளியே நின்ற வீட்டுக்கு திரும்பி வந்தான். புழக்கடைக்கு சென்று அவசரமாக குளித்துவிட்டு உள்ளே வந்த அவன் முதலில் ஒன்றையும் கவனிக்கவே இல்லை. இலையில் சாப்பிட உட்கார்ந்த பொழுதுதான் கம் என்று வீசிய மல்லிகை மலரின் மணத்தை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். சாதத்தட்டை ஏந்தியபடி அழகு தேவதை போல் என்றுமில்லா புது பொலிவுடன் எதிரே வந்த மனைவியை கண்டதும் அவனது உள்ளம் மகிழ்ச்சியால் துடித்தது. வைத்த கண் வாங்க மனமற்றவன் போல் தன்னை விழித்து பார்த்த கணவனின் முகத்தை நேருக்கு நேர் உற்று பார்க்க மரகதத்திற்கு மிகவும் லஜ்ஜையாக இருந்தது. விவரிக்க இயலாத ஆனந்தத்தில் அவனது உள்ளம் கொந்தளித்தது.
லேசாக சிவந்த தனது முகத்தை மெல்ல திருப்பிக் கொண்டு உணர்ச்சியினால் நடுங்கிய கரங்களால் அவனுக்கு சாதம் பரிமாறினாள். போஜனத்தை முடித்து கொண்டு கை கழுவிவிட்டு கயிற்று கட்டிலின் மீது வழக்கம் போல் உட்கார்ந்து கொண்டான் சிவராஜன். அவனது முகத்திலே அதுவரை குடியிருந்த அந்த கடுமை மறைந்து முன்போல் அந்த பழைய பரிவு அவனது கண்களில் மெல்ல மிதக்க ஆரம்பித்ததை கடைக்கண்ணால் பார்த்து அறிந்து கொண்ட மரகதம் மெய் மறந்து போனாள். வெற்றி வெற்றி என்று அவளது இருதயம் வெற்றி முரசு கொட்டுவது போல் ஆனந்தத்தில் வேகமாக அடித்து கொண்டது. சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்த சிவராஜனின் கண்கள் ஆர்வத்துடன் தன்னை பின்தொடர்வதை மரகதம் பார்க்காமலே உணர்ந்து கொண்டாள். சிவராஜன் அவளை உண்மையில் வெறுக்கவில்லை. அவனது அன்பை அவள் முயன்றால் திரும்பி அடைந்துவிட முடியும். வேலைகளை முடித்து கொண்டு புழக்கடை கதவை தாளிட்டுவிட்டு தயங்கிக் கொண்டு கணவன் இருந்த பக்கம் வந்தாள். கையில் இருந்த சிகரெட்டை தூர எறிந்துவிட்டு எழுந்து உட்கார்ந்த சிவராஜன் அவளிடம் ஏதோ பேச வாயை திறந்தான். மரகதம் முகம் சிவந்து நெஞ்சு துடிக்க ஆவலுடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது இன்பத்தை குரூரமாக கலைக்க முற்பட்டது போல் வாசற்கதவை யாரோ தடதடவென்று தட்டினார்கள். யாரது என்று கேட்டுக்கொண்டு சிவராஜன் கதவை திறந்தான். இரவின் அந்த வேளையில் கண்ணீரும் கம்பலையுமாக உள்ளே வந்து நின்ற சிட்டியை கண்டதும் மரகதம் திடுக்கிட்டு போனாள். சாமி, சங்கிலி என்னோட சண்டை போட்டு ரகளை செய்து விட்டாள். அவ புருஷன் என்னை அடிக்க வந்து விட்டான் என்று தேம்பி அழ ஆரம்பித்தாள் சிட்டி. சங்கிலி என்பவள் யார்? அவள் புருஷன் சிட்டியை அடிக்க முற்படுவானேன் என்ற மரகதத்திற்கு விவரம் ஒன்றும் விளங்கவில்லை. எனினும் அவளுக்கு அது சமயம் அழுது கொண்டு வந்து நின்ற சிட்டியை காண எரிச்சல் தான் பற்றி கொண்டு வந்தது. நாளை காலை அவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சமாதானம் கூறிய சிவராஜனின் முகம் கோபத்தில் மிகவும் கடுமையாக மாறியது. அவள் புருஷன் செய்த திருட்டை பற்றி உங்களுக்கு நான் தான் சொன்னேன் என்று அவங்க எல்லோரும் என்மேல் சங்கிலியிட்ட புகார் சொன்னார்கள். சங்கிலி என்னிடம் சண்டைக்கு வந்து விட்டாள். என்னை குத்தி கொன்று விடுவதாக அவள் புருஷன் கத்தியை காட்டி மிரட்டுகிறான். ஏதாவது பதிலுக்கு சொன்னால் ஐயாவிடம் போய் சிபாரிசு கேள், உனக்கு உதவி செய்வார் என்று அந்த வாயாடிகள் என்னை கேலி செய்து கொக்கரிக்கிறார்கள் என்று உளறிக்கொண்டு கூறி விம்மி அழுத சிட்டி சிவராஜன் காலடியில் உட்கார்ந்து விட்டாள். இருக்கட்டும், நாளை காலை நான் அவர்களை கவனித்துக் கொள்கிறேன். இந்த நாடோடி கழுதைகளை ஒரேடியாக ஒழித்து முழுகிவிட்டு வேறு கூலி ஆட்களை நான் ஒரு வண்டியில் அடுத்த ஊரில் இருந்து கொண்டு வருகிறேன். இவர்கள் என்னை என்னவென்று நினைத்து கொண்டார்கள்? இது 4வது தடவை இப்படி அவர்கள் நடப்பது என்ற ஆத்திரத்துடன் உரத்த குரலில் கத்தினான் சிவராஜன். என்னையும் வேலையில் இருந்து தள்ளி விடுவீர்களா என்று விம்மிக் கொண்டு துயரத்துடன் கேட்டாள் சிட்டி. உனக்கு மட்டும் தனி சலுகை காட்டப்படும், கவலைப்படாதே, முகத்தை துடைத்துக்கொள் என்ற தனிவான குரலில் சிவராஜன் பதில் சொன்னான். சாமி, அங்க திரும்பி போக எனக்கு பயமா இருக்கிறது என்ற நடுங்கிய குரலில் சிட்டி சொன்னாள். நீ இனி அங்கே போக தேவையில்லை. இந்த வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டு நீ இங்கேயே நிம்மதியாக இருக்கலாம் என்று கூறிய சிவராஜன் வாசற்கதவை தாளிட்டு விட்டு கட்டிலின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்டான். மரகதத்திற்கு அதற்கு மேல் நின்று கொண்டிருக்க பிடிக்கவில்லை. அறைக்குள்ளே சென்று படுக்கை மீது துப்பென்று ஆத்திரத்தில் உட்கார்ந்து கொண்ட அவள் கோபத்துடன் தலையில் சூடியிருந்த மல்லிகை மலரை எடுத்து கசக்கி ஜன்னல் வழியே விட்டெறிந்தாள். சிவராஜன் சிட்டியின் மீது காட்டிய பரிவை அவளால் பொறுக்க முடியவில்லை. கிழவி சொன்னதில் உண்மை இருக்கத்தான் இருந்தது. அந்த குட்டி சிட்டி மரகதம் நோயாக இருந்த சில தினங்களில் உள்ளே வந்து இருந்து கொண்டு அவனுக்கு சொக்கு பொடி தூவி தன் பக்கம் கவர்ந்து கொண்டு விட்டாள். என்ன அக்கிரமம், என்ன அக்கிரமம்! மரகதம் அவளது அன்பிற்கு ஏங்கி தவிக்கும் பொழுது அந்த பெண்ணை மிக்க துணிச்சலுடன் அவளுக்கு சமதையாக வீட்டில் வைத்து பராமரிக்க முன் வந்து விட்டானே. அந்த அறைக்குள்ளே பூனை போல வந்து தரை மீது தனக்கு துணையாக படுத்து கொண்ட சிட்டியை மெல்ல கண் திறந்து பார்த்த மரகதம் பொறாமையினால் பற்களை கடித்து கொண்டாள். என்னை என்னவென்று நினைத்து கொண்டீர்கள்? இந்த அற்ப கழுதையை வீட்டிலே வைத்து போஷிக்க உங்களுக்கு என்ன தைரியம் என்று சிவராஜனிடம் கூச்சலிட்டு சண்டை பிடிக்க வேண்டும் என்ற ஆத்திரத்தில் துடித்தாள் அவள். ஆனால் அவ்வளவு துணிச்சல் அவளுக்கு ஏனோ ஏற்படவில்லை. அன்று அதற்கு பதிலாக இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். சிட்டி அவர்கள் வீட்டிற்குள் புகுந்து 4 மாதங்கள் சென்று மறைந்தன. முன்போல் சிவராஜன் மரகதத்திடம் அசட்டையாகவே நடந்து கொண்டான். தனியாக இருந்த அவர்கள் இடையே அபூர்வமாக
மின்னல் போல் எழ இருந்த அந்த அன்பையும் சிட்டி வந்து முட்டுக்கட்டை போட்டு தடுத்து விட்டாள். மரகதம் ஒவ்வொரு வினாடியும் சிட்டியை விஷம் போல வெறுத்தாள். அவளை முன்போல் வீட்டை விட்டு விரட்ட அவளுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. வேண்டுமென்றே சிவராஜன் அவளை வேலைக்கு அமர்த்தி இருந்தான். மரகதம் வெளியே போக சொன்னால் சிவராஜன் மிகவும் கோபித்துக் கொள்வான். இதுவரை அவனுக்கு அவள் மேல் ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபத்தை தீர்க்க வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் இன்னும் அவனது கோபத்தை மேலே தூண்டிவிட மரகதத்திற்கு துணிச்சல் ஏற்படவில்லை. சிட்டியையும் சிவராஜனையும் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் பொறாமையுடன் கண்காணித்து கொண்டு வந்தாள். கிழவி சொல்லியபடி சிவராஜனை சிட்டி தனது மோக வலையில் எளிதாக வீழ்த்தி கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட மரகதத்திற்கு மன நிம்மதி சிறிது ஏற்பட்டது. எனினும் அவளால் சிறிதும் சஞ்சலப்படாதிருக்க முடியவில்லை. சிட்டி சுபாவத்தில் எஜமான் பின்னால் குழைந்து கொண்டு ஓடி செல்லும் நாய் குட்டியை போன்ற மனப்பான்மை கொண்டிருந்தாள். சிவராஜன் அவளிடம் அசட்டையாகவும் கோபமாகவும் நடந்து கொண்டால் கூட அவள் சளைக்கவில்லை. ஒவ்வொரு சமயம் குழைந்து மிகவும் கொஞ்சலாக தன் முன் வந்து நின்ற அந்த பெண் மீது அவன் கோபம் கொள்ளவும் செய்தான். "ஓ உள்ளே, ஏன் இங்கே வந்து நிற்கிறாய்? உன் வேலையை கவனி" என்ற தன் முன்னே வந்து நின்ற சிட்டியை அதட்டுவதை மரகதமும் கேட்க தவறியதில்லை. ஆனால் சிட்டிக்கு சிவராஜனின் கோபம் கொஞ்சம் கூட வருத்தத்தை கொடுக்கவில்லை. வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து வந்த மரகதம் ஒரு உண்மையை அறிந்து கொண்டாள். சிவராஜன் பெண்களை கண்டு மயங்கி எளிதில் வழிக்கு வந்துவிடும் ஆசாமி அல்ல. சிட்டி விரித்த மோக வலையை அவன் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. மரகதத்திடம் நடந்து கொண்டது போல் சிட்டியிடமும் அவன் மிகவும் அசட்டையாகவேதான் இருந்தான். அதுவரை மரகதம் பிழைத்தாள் என்றுதான் கூற வேண்டும். ஆனாலும் அவளால் கவலைப்படாது இருக்க முடியவில்லை. என்னதான் திட சித்தனாக இருந்தாலும் ஆண்களின் மனம் சில சமயங்களில் உறுதி தவறிவிடும் என்று அடுத்த வீட்டு அபிராமி அம்மாள் அடிக்கடி தன் தாயிடம் சொல்ல கேட்டிருந்தாள். கிழவி கூறியபடி சிட்டி மிகவும் பொல்லாதவள்தான். மரகதம் வீட்டில் இருக்கையிலேயே துணிச்சலுடன் அவள் தனது வட்ட கருவிழிகளால் சிவராஜனை விழுங்கி விடுகிறவள் போல் அன்பு கனிய பார்த்து பொன்முறுவல் செய்தாள். தலையிலே நெருப்பை வைத்து கொண்டு ஆட முயல்பவள் போல் வீட்டிலே அந்த சாகசக்காரியை வைத்து கொண்டு மரகதத்திற்கு ஒரு நிமிஷமும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. முன்னை விட வாழ்க்கை நரக வேதனையாக தோன்றியது. இந்த நரக வேதனையை அனுபவிக்க அவளை விட்டு வேடிக்கை பார்த்த சிவராஜன் மீது அவளுக்கு உள்ளூர கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அந்த கோபத்தில் கடின மனம் கொண்ட அவனை விட்டு தெரியாமல் ஊருக்கு ஓடிவிட்டால் என்ன என்று அடிக்கடி அவள் உள்ளத்திலே ஒரு விபரீத எண்ணம் கூடவே எழுந்து மறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் மாலை வேலையில் இருந்து திரும்பி வந்த சிவராஜன் கூடவே ஒரு விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். "மரகதம், சௌக்கியமா?" என்ற பல்லை காட்டிய மாமன் மகன் சிங்காரத்தை கண்டதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. "நீங்க எங்கிருந்து வராப்ல?" என்ற மரகதம் குசலம் விசாரித்தாள். "இப்போ புடவை வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறேன். மதுரையில் இருந்து சேலைகள் எடுத்து வந்து இந்த பிராந்தியத்திலே நான் விற்கிற வழக்கம். இந்த வாட்டி உங்க ஊர் பக்கம் போயிருந்தப்போ அத்தானையும் பார்த்து விட்டு வந்தேன். நீ இருக்கிற ஊரு விலாசம் சரியா அவங்களுக்கு சொல்ல தெரியல. நானா விசாரித்து கொண்டு இந்த பக்கம் வந்தேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ கடுதாசி கூட போடுறதில்லையா?" என்றான் அவன். "போட வேண்டும். எங்கே, பொழுது போதவில்லை" என்று கூறிவிட்டு அத்துடன் பேச்சை நிறுத்தி கொண்டாள். கணவன் வேலைக்கு சென்றதும் மெல்ல ஊர் சமாச்சாரங்களை சிங்காரத்திடம் விசாரித்தாள் அவள். "உங்க அம்மாவை பார்க்கவே முடியவில்லை. இளைத்து துரும்பா இருக்காங்க. கந்தசாமி பிள்ளை கடனுக்காக கடையையும் கட்டி கொண்டு விட்டதினால் உங்க அப்பா சும்மா வீட்டிலேதான் வேலையற்று இருக்கிறார். சம்பாத்தியமும் இல்லாமல் சும்மா ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தால் குடும்பத்திற்கு கஷ்டம் ஏற்படாதிருக்குமா? அத்தையினால் எனக்கு ஒரு வேளை சோறு கூட போட முடியலேன்னா பார்த்துக்கொள்" என்று சிங்காரம் விவரித்ததை கேட்ட மரகதத்தின் கண்களில் நீர் வந்து விட்டது. "பாவி, என்னால் அல்லவா அவர்கள் அவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளானார்கள்" என எண்ணி மனம் நொந்து கொண்டாள். உடனே அந்த நிமிஷத்திலேயே பறந்து சென்று தாயை கண்டு தேறுதல் கூற வேண்டும் போல் அவள் மனம் துடியாக துடித்தது. 4-5 தினங்கள் சென்றன. சிங்காரம் அடுத்த நாள் ஊரை விட்டு போவதாக சொல்லிக் கொண்டிருந்தான். அதை கேட்டதும் மரகதத்திற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. "நாளைக்கு நீங்க ஊருக்கு போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போறீங்களா? அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறது" என்றாள் அவள். "ஐயோ, அது இப்படி முடியும்? மாப்பிள்ளை உங்க அப்பா மேல ரொம்ப கோபமா இருக்கிறா போல தோணுது. நேத்து நான் சும்மா கேட்டேன்.
ஊர்ல தேர் திருவிழா வருகுதே, மரகதத்தை 10 நாள் அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்டேன். தேருமாச்சு மண்ணாங்கட்டியுமாச்சு, ஊருக்கு அவளை இந்த ஜென்மத்துல ஒரு நாள் கூட அனுப்ப முடியாதுன்னு கோபமா பேசினாரே, அப்படி இருக்கையில நீ எப்படி வருவ என்றான் அவன். அவர் கிடக்கிறாரு. எங்க அம்மாவை போய் பார்க்கறத பத்தி இவருக்கு என்னவாம்? நீங்க எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். நாளைக்கு போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போகணும். இந்த முரட்டு மனுஷங்கிட்ட நான் 6 மாசமா கிடந்து படுகிற அவதி என்னால தாழவில்லை என்று கூறி முடிக்காது விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். சிங்காரம் மரகதத்தின் கண்ணீரை கண்டு கரைந்து விடவில்லை. ஊருக்கு திரும்பி செல்வதற்கு அவனிடம் பணம் இருக்கவில்லை. மாப்பிள்ளையை துணிந்து கடனாக கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டு ஊர் போய் சேர்வது என்று எண்ணி தனது பிரயாணத்தை தயக்கத்துடன் ஒத்தி போட்டு கொண்டு வந்த அவனுக்கு மரகதத்தின் போதனை மிகவும் அனுகூலமாகப்பட்டது. மாப்பிள்ளை கோபிப்பார் என்று பயமாக இருக்கிறது. உங்க அம்மா ஏன் அழைத்து வந்தாயின்னு கோபித்து கொண்டால் நான் பொறுப்பாளியாக மாட்டேன். ஊர் வரை வேண்டுமானால் துணைக்கு வருகிறேன். ஆனால் உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்றான். சும்மா துணைக்கு கூட வந்து என்னை ஊரில் சேர்த்தா போதும் என்றாள் அவள் பிடிவாதமாக. ரயிலுக்கு டிக்கெட் வாங்குவதற்கென்று அவள் தனது விரலில் போட்டிருந்த 1 பவுன் தங்க மோதிரத்தை கழற்றி அவனிடம் கொடுத்து விட்டாள். பக்கத்து ஊரில் அதை அன்று பகலிலேயே விற்று பணமாக்கி கொண்டு வந்த சிங்காரம் அவளுக்கு ஊருக்கு புறப்படுவதற்கு யோசனை சொல்லிக் கொடுத்தான். அன்று மாலை அவர்கள் தங்கள் உத்தேசப்படி ஊருக்கு புறப்பட மிகவும் வசதியாக இருந்தது. காலையில் அடுத்த ஊர் சந்தைக்கு சென்றிருந்த சிவராஜன் வீடு வருவதற்கு இரவு அதிக நேரம் ஆகும் என்பது மரகதத்திற்கு தெரியும். பகல் போஜனத்திற்கு பின் கிராமத்திற்கு ஏதோ காரியமாக போயிருந்த சிட்டியை கூட காணவில்லை. இதுதான் சமயம் என்ற மரகதம் அவசரமாக தனது சாமான்களை எடுத்து ஒரு சிறு மூட்டையாக கட்டி கொண்டாள். இரவு 7 மணிக்கு ஒரு வண்டி இருக்கிறது, புறப்படு என்று துரிதப்படுத்திய சிங்காரத்துடன் கணவனுக்கு தெரியாமல் அவள் ஊருக்கு கிளம்பி விட்டாள். 4 மைல் தூரம் கல்லிலும் முள்ளிலும் விழுந்தடித்து கொண்டு குறுக்கு பாதை வழியே நடந்து அவர்கள் ஸ்டேஷனை அடைவதற்குள் 7 மணி வண்டி சென்று விட்டது. இனி மணி 9க்குத்தான் அடுத்த வண்டி. இங்கே உட்கார்ந்திரு, நான் சென்று டிக்கெட் வாங்கி வருகிறேன் என்று கூறிய சிங்காரம் அவளை பிளாட்பாரத்தில் விளக்கு கம்பம் ஒன்றின் அருகில் உட்கார வைத்துவிட்டு வெளியே சென்றான். மரகதம் தன்னந்தனியே ஸ்டேஷனில் உட்கார்ந்திருந்தாள். மணி 9 அடித்தது. டிக்கெட் வாங்க போன சிங்காரத்தை காணவே இல்லை. எங்கே போயிருப்பான் என்ற திகிலில் அவள் நெஞ்சு படபடவென்று அடித்தது. சிங்காரத்தை காணவில்லை. மரகதத்திற்கு பயமும் கலக்கமும் ஏற்படவே இருப்பு கொள்ளாமல் அவள் எழுந்திருந்தாள். ஐயா, திருப்பாப்பேட்டை போகும் 9 மணி வண்டி எப்போ வரும் என்ற பச்சை விளக்கை தூக்கி கொண்டு ஓடி வந்த ஒரு ஆளிடம் அவள் விசாரித்தாள். திருப்பாப்பேட்டை போகிற வண்டியா? இங்கிருந்து நேரடியாக அங்க போக வண்டி கிடையாதம்மா. யார் உங்களுக்கு அப்படி சொன்னது? கிழக்கே போகிற வண்டி விடியற்காலை 4 மணிக்குத்தான் வரும். இப்போ மேற்கே இருந்து மெயில் வண்டி தான் வரப்போகுது என்றான். மரகதத்திற்கு தலை சுழன்றது. சிங்காரம் பாவி பயல் அவளை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டானே என்ற நினைக்கையிலே அவளுக்கு அழுகை வந்து நெஞ்சை அடைத்து கொண்டது. இருட்டில் தனியாக இனி எப்படி வீடு திரும்பி போவோம்? அதற்குள் அவர் வந்துவிட்டால் என்று எண்ணி கலக்கமடைந்த அவள் ஸ்டேஷனில் வந்து நின்ற மெயில் வண்டியை கலவரத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். வண்டியின் கடைசி பெட்டியில் இருந்து இறங்கிய மனிதனை கண்டதும் அவளுக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. விளக்கு கம்பத்து நிழலில் அவள் மறைந்து கொள்ள முயலும் முன் சிவராஜன் அவளை கண்டு கொண்டு விட்டான். 2 தாவலில் சுமந்த சாமான் மூட்டைகளுடன் அவள் அருகில் ஓடி வந்த சிவராஜன், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற வியப்பும் சந்தேகமும் கலந்த குரலில் அதட்டினான். தனது கணவனுடன் ஆரம்பித்த வாழ்க்கையின் அத்தியாயம் அன்றுடன் முடிவடைந்து விட்டது என்பதை அவனது ஒரு பார்வையிலே அறிந்து கொண்ட மரகதத்திற்கு பதில் பேசவே வரவில்லை. ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த சிவராஜன் அவள் கையில் இருந்த மூட்டையை வாங்கி மாட்டு வண்டிக்குள் விட்டெறிந்துவிட்டு, ஏறிக்கொள், சந்தையில் இருந்து நான் திரும்பி வருவதற்குள் ஊருக்கு கிளம்பிட்டியே, பேஷ் என்றான் கடுமையாக. அதற்கு பின் வீட்டை அடையும் வரை அவன் அவளிடம் பேசவே இல்லை. வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே வந்த கணவனை பார்க்க அஞ்சி முகத்தை தாழ்த்தி கொண்டு மரகதம் கிலியுடன் நின்று கொண்டிருந்தாள். சிட்டி, இங்க வா என்ற உரத்த குரலில் கூச்சலிட்டு அழைத்தான் சிவராஜன். தோசைக்கு மாவு அரைத்து கொண்டு வெளி தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்த சிட்டி ஓடி வந்தாள். கையை கழுவிக்கொண்டு, நீ உன் சாமான்களை எடுத்துக்கொண்டு முதலில் கிளம்பு என்றான் சிவராஜன்.
சித்தி அதுவரை அவனை அவ்வளவு கோபத்தில் பார்த்ததில்லை. எனவே அவளுக்கு அவனது விசித்திரமான தோற்றம் அச்சத்தை உண்டு பண்ணியது. வீட்டை கவனித்துக் கொள்ள சொல்லி நான் போயிருக்கையில் நீ எங்கே போனாய், உண்மையை சொல் என்று அதட்டி கேட்டான். கிராமத்துக்கு போயிருந்தேன் என மின்று விழுங்கினாள் அவள். அப்படியா, நான் இரவு வண்டிக்கு ஊருக்கு போகிறேன். வர நாட்கள் செல்லும். அதனால் நீ இனி இங்கே இருக்க தேவையில்லை. உன் சம்பள பாக்கியை வாங்கி கொண்டு புறப்படு என்றான் கோபத்துடன். என்று பதில் கொடுத்த சித்தி கோபத்துடன் தாழ்வாரத்திற்கு சென்று தனது கையை அவசரமாக கழுவி கொண்டாள். கிடக்கிறார் அவர். இவ்வளவு அன்பாக நடந்து கொண்டு 4 வருஷமாக ஒரு பயனும் இல்லை என்று எண்ணி வெகுண்ட அவள் தனது சேலைகளை எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி கொண்டாள். இனி சிவராஜன் முகத்தில் கூட விழிப்பதில்லை என்று கருவி கொண்டவள் போல் விசுக்கென்று வேகமாக வெளியே சென்று மறைந்து போனாள். ஒரு சனி ஒழிந்தது என்று வாய்விட்டு கூறிய சிவராஜன் கதவை படீர் என்று சாத்திக்கொண்டு மனைவியின் பக்கம் திரும்பினான். 6 மாத காலமாக உன்னிடம் காணப்பட்ட மாறுதல்களைக் கண்டு நீ திருந்திவிட்டாய் என்று எண்ணி ஏமாந்தல்லவா போய்விட்டேன். உன் பிறந்த வீட்டுக்குத்தானே போக வேண்டும். அதற்கு சொல்லிக் கொள்ளாமல் ஓடுவானேன். நானே உன்னை அங்கு கொண்டு சேர்த்து விடுகிறேன். விடியற்காலை 4 மணிக்கு ஒரு வண்டி இருக்கிறது. அதில் நாம் புறப்படுவோம். உன் சாமான்களையும் எடுத்து வைத்துக்கொள். நீங்கள் எல்லோரும் ஒழிந்ததும் நான் நிம்மதியாக பெண்கள் என்ற பேச்சிற்கே ஒரு முழுக்கு போட்டுவிட்டு இருக்க உத்தேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். பீரோவை திறந்து மேல் தட்டில் எதையோ ஆராய்ந்த சிவராஜன் திடுக்கிட்ட குரலில் என் மணிப்பர்ஸ் எங்கே என்று கேட்டான். பர்ஸ் என்றாள் மரகதம். ஓடுவதுடன் நில்லாது திருடவும் துணிந்து விட்டாய். எடுத்துக்கொள். உனக்கு நகை செய்து போட்டு அழகு பார்க்க திடீரென்று எனக்கு ஒரு அல்ப ஆசை தோன்றியது. போன வாரம் பேங்கில் இருந்து 200 ரூபாய்களை எடுத்து கொண்டு வந்து வைத்தேன். உன்னுடைய பணத்தை நீயே திருடி கொண்டாய். அழகாக இருக்கிறது உன்னுடைய நடத்தை என்று ஏளனமாக சொன்னான் சிவராஜன். மரகதத்திற்கு பளிச்சென்று உண்மை புலனாகியது. பாவி பயல் சிங்காரம் அவளுக்கு பெரும் மோசமல்லவா செய்து விட்டான். மோதிரம் விற்ற பணத்துடன் கம்பி நீட்டிய அவன் சிவராஜன் பீரோவில் நின்று பர்ஸையும் அல்லவா திருடி கொண்டு சென்றிருக்கிறான். இவ்வளவு அயோக்கிய சிங்காரத்தை நம்பிக்கொண்டு அவள் புருஷனிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஊருக்கு புறப்பட்டாளே, அவளது புத்தியை என்னவென்று சொல்வது? நான் எடுக்கவில்லை. பணம் பர்சில் இருந்தது கூட எனக்கு தெரியாது என்று நான் தடுமாறினாள் மரகதம். ச நிறுத்து. பொய் வேற பேச ஆரம்பித்து விட்டாயே. உன்னை நான் என்னவெல்லாமோ எண்ணிக்கொண்டிருந்தேன். பொய் திருட்டு ஒன்றிற்கும் அஞ்சாத வஞ்சகி. இனி உனது கண்ணீரையும் அழுகையையும் கண்டு நான் மனம் கசிந்து ஏமாறப் போவதில்லை. உனக்கும் எனக்கும் இன்றுடன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள். நீ உன்னுடைய அப்பனுடனேயே வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம். மூட்டையை கட்டிக்கொள் என்று படபடவென்று கோபத்துடன் இறைந்த சிவராஜன் தொப்பென்று கட்டிலில் போய் உட்கார்ந்து கொண்டான். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாட்காலை தங்கள் வீட்டு வாயிலில் வந்து நின்ற குதிரை வண்டியை கண்டு செங்கமலம் வியப்புடன் வெளியே எட்டி பார்த்தாள். மரகதமும் அவள் புருஷனும் வண்டியில் இருந்து இறங்கி உள்ளே நுழைவதைக் கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்தாங்க, உங்களைத்தானே, மருமக பிள்ளையும் பெண்ணும் ஊரிலிருந்து வந்திருக்காங்க என்ற குதூகலத்துடன் கேமரா உள்ளில் தூங்கிக் கொண்டிருந்த மாணிக்கம் பிள்ளையை அவசரமாக எழுப்பினாள் அவள். நடந்ததை எல்லாம் மறந்து விட்டவர் போல் வாங்கம்மா பிள்ளை என்று வரவேற்றார் மாணிக்கம் பிள்ளை. உங்கள் பெண்ணுக்கு என்னுடன் வாழ பிடிக்கவில்லை. அதனால் அவளை நீங்களே வைத்து கொண்டு காப்பாற்றலாம். அவள் செலவிற்கு பணம் மாதம் தவறாது முடிந்ததை அனுப்பி விடுகிறேன் என்று அவர் முகத்தை கூட பாராது சுருக்கமாக சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வேகமாக வெளியே சென்ற சிவராஜன் உடனே வந்த வண்டியில் திரும்பிவிட்டான். இதெல்லாம் என்னடி என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள் செங்கமலம் கோவென்று கதறிக்கொண்டு. தாயின் மடியில் வீழ்ந்த மரகதம் தனது இதயமே வெடித்து சுக்கல்களாகி விடும் போல் வாய்விட்டு கதறி அழுதாள். சிங்காரம் கோரியபடி அவளது பெற்றோர்கள் மரகதத்தை காணவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கவில்லை. நிலம், கடை இவைகளை கடனுக்கு ஒப்படைத்ததுடன் மகளை பற்றிய கவலையும் விட்டது என்ற மனதை ஒழித்து விட்டிருந்த மாணிக்கம் பிள்ளைக்கு மரகதம் கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்தது சிறிதும் பிடிக்கவே இல்லை. மகள் வந்த சில தினங்களிலேயே அவர் தமது வெறுப்பை வெளிப்படையாக காட்டிக்கொண்டு விட்டார். நல்லவனோ கெட்டவனோ எங்களை கேட்காது கட்டி கொண்டாய். இனி நீ அவனுடன் தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க கடமைப்பட்டவள். உன்னால் இந்த 1 வருஷ காலத்திற்குள் நான் பட்ட துயரம் போதாது போல் மறுபடியும் தொல்லை கொடுக்க திரும்பி வந்து விட்டாயே.
என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நீ இங்கு இருக்கலாம். பிறகு எப்படியாவது சமாதானம் செய்து கொண்டு நீ புருஷன் வீட்டுக்கு போய்விட வேண்டும். முதலிலேயே சொல்லிவிட்டேன். ஆமாம் என்ற மாணிக்கம் பிள்ளை மகளுக்கு எச்சரிக்கை செய்து விட்டார். செங்கமலம் கூட வழக்கத்திற்கு மாறாக மகளிடம் கடுமையாக நடந்து கொண்டாள். அவளை குறை சொல்லி பயனில்லை. 1 வருஷ காலமாக அவள் பண முடையில் தவித்து கொண்டிருந்தாள். மரகதத்தின் விபரீத கல்யாணத்தின் காரணமாக கடனில் மூழ்கிப் போன அவளது குடும்பம் அதற்கு பிறகு நிமிரவே முடியவில்லை. ஏற்கனவே முன் கோபக்காரரான மாணிக்கம் பிள்ளை இல்லாமை கொடுமையினால் துர்வாசராக மாறிவிட்டார். வீட்டில் கணவனது கடும் மொழி, பண கஷ்டம், வெளியில் ஊரார் அவர்கள் குடும்பத்தை பற்றி பேசி அவதூறு என்ற இருபுறமும் இடிபட்டு நொந்து போன அவளது உள்ளத்தில் மரகதத்தின் பால் கொண்டிருந்த தாய்மை அன்பு கூட வற்றிவிட்டது. ஓடி போனவள் என்ற ஊரார் உன்னை சொல்லி அழைப்பது போதாதுன்னு வாழாவெட்டி என்ற பட்டமும் கட்டிக்கொள்ள வந்து விட்டாயா என்ற மகளிடம் அவள் இறைந்தாள். அம்மா, உன்னை பார்க்கணும்னு ஆசையில தான் அவரிடம் சண்டை போட்டு கொண்டு கிளம்பினேன். அப்பாவுக்கு என்னை கண்டால் பிடிக்கலை, உனக்கும் பிடிக்கவில்லை, அவருக்கும் பிடிக்கவில்லை. நான் இருப்பதை விட செத்து போவதுதான் மேல். மரகதம் கண்ணீர் விட்டு அழுதாள். சீரும் சிறப்புமாக கணவனுடன் வாழ்கிறதை விட்டு இப்படி சந்தி சிரிக்க வந்து நிற்பதை விட செத்து போவது எவ்வளவோ மேல். நாங்கள் உன்னை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டிருந்தால் காகிதம் போட்டிருக்க மாட்டோமா? உன்னை கூட்டி போய் விட்டதாக மருமக பிள்ளையிடமிருந்து கடிதாசி வந்தது. அதுவும் நல்லதுன்னு இருந்தோம். அதற்குள்ள நீ எங்க தலையில இப்படி ஒரு இடியை கொண்டு வந்து போட்டு விட்டாய். உன்னை பெற்றதற்கு என்று முடிக்காமல் ஆத்திரத்துடன் தலையில் அடித்து கொண்டாள் செங்கமலம். பெற்றோர்களின் உண்மையான மனநிலையை அறிந்து கொண்ட மரகதம் அன்றுடன் கண்ணீர் விட்டு அழுவதை நிறுத்தி கொண்டாள். அவர்களை சொல்லி பயன் இல்லை. குற்றம் மரகதத்தினுடையதே. சிவராஜன் எவ்வளவு அன்பான கணவன். அவனை சரியாக புரிந்து கொள்ளாது ஏன் முரண்டு கொண்டு அவள் தனது வாழ்வை பாழ்படுத்தி கொண்டாள்? தனக்கும் அவளுக்கும் இனி சம்பந்தம் இல்லை என்று அவளை உதறிவிட்டு போய்விட்டானே. இனி அவன் அன்பை எப்படி திரும்ப பெற முடியும்? இரவு பகலாக அவளது சிந்தனை முழுவதும் ஒரே ஒரு பிரச்சனையை பற்றித்தான் சுற்றி சுழன்று கொண்டிருந்தது. உயிரே போவதானாலும் சரி, சிவராஜனிடம் அவள் மீண்டும் சென்று எப்படியாவது வாழ்க்கையை புதிதாக தொடங்கிவிட வேண்டும். வாழாவெட்டி என்ற ஊராலும் பெற்றவர்களாலும் நிந்திக்கப்பட்டு அவள் ஒரு காலம் வாழ்க்கை நடத்த முற்படக்கூடாது. சிவராஜனது கோபத்தை தீர்த்து அவனது அன்பை வளர செய்யும் மார்க்கங்கள் எவை என்பதுதான் அவளது தீரா பிரச்சனை. சிவராஜன் வாக்களித்து சென்றபடி ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் அவளது செலவிற்கு பணம் கொஞ்சம் அனுப்பி வைத்து கொண்டிருந்தான். செலவுக்கு பணம் இவ்வளவு அனுப்பி இருக்கிறேன் என்பதை தவிர அவனிடமிருந்து அவளுக்கு வேறு கடிதங்கள் எதுவும் வரவில்லை. பிறந்தகம் வந்து 2 மாதம் முடிவதற்குள் மரகதம் எலும்பாக மாறிவிட்டாள். மனக்கவலை காரணமாக ஊனும் உறக்கமுமின்றி வேதனையில் தவித்த அவள் இளைத்து கருத்து உருமாறி போய்விட்டாள். குணத்திலும் அவள் மிகவும் மாறிவிட்டிருந்தாள். கலகலவென்று அவளது சிரிப்பும் துடிப்பான பேச்சுகளும் இருந்த இடம் தெரியாது சென்று மறைந்து விட்டன. ஊரார் முன்னிலையில் வர அவளுக்கு மனம் கூசியது. கோவில், குளம், ஆறு முதலிய பொது இடங்களுக்கு முன்போல் போய் வர துணிவின்றி வீட்டிற்குள்ளே அடைந்து கிடந்தாள். வெறுப்பு மிகுந்திருந்த தாயின் முகத்தையும் கோபத்துடன் வெறித்து பார்த்த தந்தையின் கடுமையான கண்களையும் வீட்டின் 4 சுவர்களையும் மாறி மாறி பார்த்து அலுத்து போன மரகதத்திற்கு வாழ்க்கை பயங்கரமாக தோன்றியது. இந்த பயங்கரத்தில் இருந்து விடுதலை அடைய அவளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. கர்வத்தையும் வெட்கத்தையும் உதறிவிட்டு தனது தவறையெல்லாம் மன்னிக்கும்படி கெஞ்சி கேட்டு கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி அவனை வரவழைத்து ஊருக்கு திரும்பி சென்று விடுவதுதான் அந்த கடைசி வழி. ஒரு நாள் மனதை திடப்படுத்தி கொண்டு முடிவில் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி முடித்தாள். அதை எழுதி முடிப்பதற்குள் அவள் பல முறை துயரம் தாழாது அழுது விட்டாள். தனது மனதின் உண்மை நிலையை கொண்டு எழுதியிருந்த அந்த கடிதம் கட்டாயம் சிவராஜன் கோபத்தை குறைத்து அவனை கருணை கொள்ள செய்யும் என்று நம்பினாள். கடிதத்தை தானே எடுத்து சென்று தபாலில் போட்டுவிட்டு அவனுடைய பதிலை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். 10 தினங்களுக்கு பிறகு தனது விலாசத்திற்கு வந்த கடிதத்தை பிரித்து படிப்பதற்குள் பலவித உணர்ச்சியில் தத்தளித்த அவள் கரங்கள் பயத்தில் நடுங்கின. சிவராஜன் 4-5 வரிகளில் தனது பதிலை தெரிவித்திருந்தான். அவளது கடிதத்தையோ அவளது பேச்சுக்களையோ இனி அவனால் நம்ப முடியாது. ஆகவே மரகதத்தை திருப்பி அழைத்து போக அவன் ஒரு காலம் வரப்போவதில்லை என்பதுதான் அந்த பதில்.
கடிதத்தை படித்து முடித்த மரகதம் அன்று சிந்திய கண்ணீருக்கு கணக்கே இல்லை. எவ்வளவோ கெஞ்சியும் சிவராஜன் அவளை மன்னிக்க மறுத்துவிட்டான். அவனது மன மாறுதலுக்கு காரணமும் அவளுக்கு நன்கு தெரிந்தது. மரகதம் வீட்டில் இருக்கையிலேயே துணிச்சலுடன் தனது விழிகளால் நோக்கி தன் மோக வலையில் அவனை சிக்க வைக்க முயன்று கொண்டிருந்த சிட்டி இப்பொழுது என்னவெல்லாம் செய்திருப்பாளோ? சிட்டி நிம்மதியாக அவள் வீட்டில் ராணி போல் அதிகாரம் செய்து கொண்டு அவனுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் மரகதத்தை அவன் சுலபத்தில் உதறிவிட்டான். கேவலம் கூலி வேலை செய்து ஜெயிவிக்கும் ஒரு நாடோடி பெண் கடைசியில் அவள் ஜெயித்து விட்டாளே. கட்டிய கணவனை நாடோடி பெண் ஒருத்திக்கு தத்தம் செய்துவிட்டு வந்துவிட்டாள் மரகதம். சிவராஜனை பற்றி பலவிதமாக கற்பனை செய்து தன்னையே அணு அணுவாக கொன்று கொண்டாள் மரகதம். மனதிலே வெறுப்பு ஏற்பட ஆரம்பித்து விட்டால் சிறிய சம்பவங்கள் எல்லாம் மிகவும் மன்னிக்க முடியாத பெரும் தவறுகளாக தோன்றுவது இயற்கையே. சிறிதும் அன்பு இன்றி சுயநலம் மிகுந்தவர்களாக மாறிவிட்டிருந்த பெற்றோர்கள் மீது மரகதத்தின் வெறுப்பு முற்றிக்கொண்டு வந்தது. அதுபோலவே தங்கள் செல்வ நிலை குலைந்து சீர்கேடான வாழ்க்கையை கொடுத்து அவதிப்படுவதற்கு காரண கர்த்தாவாக இருந்த மகள் மீது பெற்றவர்கள் இருவருக்கும் வெறுப்பு வளர்ந்து கொண்டு வரத்தான் செய்தது. இந்த நிலையில் இரு பக்கத்தாருக்கும் சிறு சம்பவங்கள் மிக மிக பெரும் தவறுகளாக தோன்றியதில் வியப்பே இல்லை. அன்றைக்கு பகல் தாயாருக்கு சமையல் அறையில் உதவி செய்து கொண்டிருந்த மரகதம் கை தவறி எண்ணெய் ஜாடியை கீழே போட்டு உடைத்து விட்டாள். ஒரு படி எண்ணெய் புது ஜாடி திருவிழாவில் வாங்கியது. ஒரு நிமிஷத்தில் 5 ரூபாய்க்கு வெடி வைத்து விட்டாய் என்று கடிந்து கொண்டாள் செங்கமலம். என்ன உள்ளே சத்தம் என்று கேட்டுக்கொண்டு வந்த மாணிக்கம் பிள்ளையின் மீசை துடித்தது. கண்கள் சிவக்க, எருமை மாட்டு ஜென்மம், சாமானில் கருத்து இருந்தால்தானே. யாரோ சம்பாதிச்சு போட்டு யாரோ குடித்தனம் நடத்தினால் அம்மா போட்டு உடைக்க மாட்டாளா? இதுவும் செய்வா இன்னமும் செய்வா. எதுக்கு வந்திருக்கிறா? இந்த குடும்பத்தை துடைச்சு அப்பனையும் ஆத்தாளையும் முழுங்கிவிடத்தானே வந்திருக்கிறாள். துடை காலி என்ற கோபத்துடன் படபடவென்று மூச்சு விடாமல் பேசினார். அன்றொரு நாள் இதே போல் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை நினைத்து கொண்டாள் மரகதம். துக்கத்தினால் நெஞ்சு இரண்டாக வெடித்து விடும் போல் அவளுக்கு வேதனை ஏற்பட்டது. கடையில் இருந்து தைத்து வந்திருந்தது புதிய ஷர்ட். அதை அணிந்து கொண்டு வெளியே செல்ல பீரோவில் நின்று அப்பொழுதுதான் எடுத்து மேஜை மீது வைத்திருந்தான் சிவராஜன். புஸ்தகம் ஒன்றை எடுக்க விரைந்த மரகதம் மிக அவசரமாக எட்டி இழுத்தாள். நன்றாக மூடாது வைத்திருந்த மை புட்டி கவிழ்ந்து ஷர்ட் மீது பிரவாகமாக ஓடியது. ஐயோ என்ற தன்னையும் மீறி பயத்தில் கூச்சலிட்டு விட்டாள் அவள். கணவன் கோபித்துக் கொள்வானே என்று அவளுக்கு நெஞ்சம் பதைத்தது. தலையை அழகாக வாரிவிட்டு கொண்டு கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த சிவராஜன் திரும்பி பார்த்தான். அவன் அவளிடம் ஏதும் சொல்லவில்லை. சிட்டி, ஷர்ட்டை எடுத்து கொண்டு போய் சோப்பு போட்டு முதலில் துவை, பிறகு எலுமிச்சம்பழம் இருந்தால் அறுத்து இங் பட்ட இடமெல்லாம் நன்றாக தேய்த்து கழுவு என்று கூறிவிட்டு பீரோவில் இருந்த வேறு உடை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு கிளம்பி விட்டான். அவளது கை தவறுதலை குறித்து கடுமையாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவ்வளவு தயை காட்டுவதற்கு அவள் சிறிதும் அருகதையற்றவள்தான். அந்த சம்பவத்தை நினைத்து கொண்ட மரகதத்திற்கு துக்கம் தாழாமல் கண்ணில் நீர் பொங்கியது. வேண்டுமென்றே செய்தேனா? கை தவறிவிட்டது. அதற்கு என்னவெல்லாமோ சொல்கிறீர்களே அப்பா என்று கோபத்துடன் திணறினாள். அடே அப்பா, பூப்பட்டால் கொப்பளிக்கும் பொண்ணு திருமேனியா? சொன்ன சொல் தாழ முடியாது துடித்து போகிறாயே. அவ்வளவு ரோஷமுள்ளவளுக்கு இங்கே என்ன வேலை என்றார் தந்தை. அதிகம் பேச வேண்டாம் அப்பா. நான் இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கப் போவதில்லை. அப்படி ஒன்றும் நான் நாதியற்று போய் உங்கள் சோற்றுக்கு காத்து கிடக்கவில்லை. என் புருஷன் மாதா மாதம் என் செலவுக்கு பணம் அனுப்பி வைக்கிறார். அதை கொடுத்து விட்டுத்தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்ற ஆங்காரத்துடன் விம்மி அழுதாள். நிறுத்திடை மாய்மால கள்ளி, உன் பிச்சை காசு யாருக்கு வேணும்? வீட்டை விட்டு ஒழிந்தால் பிடிச்ச பீடை விட்டதுன்னு நான் ஆற்றிலே தலைமொழிகி விட்டு நிம்மதியாக இருப்பேன் என்று கத்தினார் தந்தை. ரொம்ப அதிகம் பேச வேண்டாம். வீட்டை விட்டு போகும் பொழுது நானும் உங்களுக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு ஒழிந்து போகிறேன். என்னை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களை கண்டால் எனக்கு பிடிக்கவில்லை என்ற பொறுமைய மரகதம் விர் என்று புழக்கடைக்கு சென்று கிணற்று மேடையில் உட்கார்ந்து கொண்டாள். இருட்டி வெகு நேரமாகியும் அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த அவளை தாயாவது தந்தையாவது சமாதானம் செய்து சாப்பிட அழைக்கவில்லை. அவளும் அன்று இரவு முழுவதும்
ஒரு வாய் தண்ணீர் கூட அந்த வீட்டில் இருந்து எடுத்து பருக மனமற்றவளாய் அகங்காரத்துடன் பட்டினியாய் படுத்து கொண்டாள். தூங்கும் முன் அவள் மனம் ஒரு திடமான முடிவுக்கு வந்திருந்தது. எது எப்படியானாலும் சரி, அவள் மறுநாட் காலையிலேயே அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. மறுநாள் காலை கணவன் வெளியே சென்றதும் அபிராமி அம்மாள் தாழ்வாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அரிசியில் கற்களை பொறுக்குவதில் ஈடுபட்டிருந்தாள். மடமடவென்று ஆவேசம் வந்தவள் போல் உள்ளே வந்து நின்ற மரகதத்தை கண்டு அவள் ஒரு கணம் திடுக்கிட்டே போய்விட்டாள். அடுத்த வீட்டாருடன் உறவை துண்டித்து கொண்ட பின் அவள் மரகதத்தின் முகத்தை கூட பார்த்ததில்லை. ஆகவே அவள் கண்கள் ஆச்சரியத்தினால் அகன்றன. மாமா, என்ன சமாச்சாரம் என்ற மரியாதைக்கு வரவேற்ற அவள் பீதியுடன் வாசற்பக்கம் ஒரு முறை பார்த்து கொண்டாள். கடைக்கு போன கணவன் எங்கேயாவது திரும்பி வந்து அடுத்த வீட்டவர்களுடன் என்ன உறவு என்று கோபித்துக் கொள்வாரோ என்ற பயத்தில் அவளுக்கு என்ன செய்வதென்றே தோன்றவில்லை. அத்தை, நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். கிராமத்தில் என் மாமனார் மாமியாரிடம் என்னை கொண்டு சேர்க்க உதவி செய்யணும் என்ற கெஞ்சும் குரலில் கேட்டாள். என்னமோ வீட்டுக்குள்ள வாசல்படி தாண்டி வந்த வான்னு கூப்பிட்டேன். உங்க வீட்டு சமாச்சாரம் ஒன்றும் வேண்டாம். உன் புருஷன் வீட்டு விலாசமே எனக்கு தெரியாது. அன்னையோட உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு அத்து போச்சு என்று அபிராமி கிலியுடன் சொன்னாள். ஒரு நாள் மனதை திடப்படுத்தி கொண்டு முடிவில் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி முடித்தாள். அதை எழுதி முடிப்பதற்குள் அவள் பலமுறை துயரம் தாழாது அழுது விட்டாள். தனது மனதின் உண்மை நிலையை கொண்டு எழுதியிருந்த அந்த கடிதம் கட்டாயம் சிவராஜன் கோபத்தை குறைத்து அவனை கருணை கொள்ள செய்யும் என்று நம்பினாள். கடிதத்தை தானே எடுத்து சென்று தபாலில் போட்டுவிட்டு அவனுடைய பதிலை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். 10 தினங்களுக்கு பிறகு தனது விலாசத்திற்கு வந்த கடிதத்தை பிரித்து படிப்பதற்குள் பலவித உணர்ச்சியில் தத்தளித்த அவள் கரங்கள் பயத்தில் நடுங்கின. சிவராஜன் 4-5 வரிகளில் தனது பதிலை தெரிவித்திருந்தான். அவளது கடிதத்தையோ அவளது பேச்சுக்களையோ இனி அவனால் நம்ப முடியாது. ஆகவே மரகதத்தை திருப்பி அழைத்து போக அவன் ஒரு காலம் வரப்போவதில்லை என்பதுதான் அந்த பதில். கடிதத்தை படித்து முடித்த மரகதம் அன்று சிந்திய கண்ணீருக்கு கணக்கே இல்லை. எவ்வளவோ கெஞ்சியும் சிவராஜன் அவளை மன்னிக்க மறுத்துவிட்டான். அவனது மன மாறுதலுக்கு காரணமும் அவளுக்கு நன்கு தெரிந்துவிட்டது. மரகதம் வீட்டில் இருக்கையிலேயே துணிச்சலுடன் தனது விழிகளால் நோக்கி தன் மோக வலையில் அவனை சிக்க வைக்க முயன்று கொண்டிருந்த சிட்டி இப்பொழுது என்னவெல்லாம் செய்திருப்பாளோ? கட்டிய கணவனை நாடோடி பெண் ஒருத்திக்கு தத்தம் செய்து விட்டாள் மரகதம். சிவராஜனை பற்றி பலவிதமாக கற்பனை செய்து தன்னையே அணு அணுவாக கொன்று கொண்டாள் மரகதம். மனதிலே வெறுப்பு ஏற்பட ஆரம்பித்து விட்டால் சிறிய சம்பவங்கள் எல்லாம் மிகவும் மன்னிக்க முடியாத பெரும் தவறுகளாக தோன்றுவது இயற்கையே. சிறிதும் அன்பு இன்றி சுயநலம் மிகுந்தவர்களாக மாறிவிட்டிருந்த பெற்றோர்கள் மீது மரகதத்தின் வெறுப்பு முற்றிக்கொண்டு வந்தது. அதுபோலவே தங்கள் செல்வ நிலை குலைந்து சீர்கேடான வாழ்க்கையை கொடுத்து அவதிப்படுவதற்கு காரண கர்த்தாவாக இருந்த மகள் மீது பெற்றவர்கள் இருவருக்கும் வெறுப்பு வளர்ந்து கொண்டு வரத்தான் செய்தது. இந்த நிலையில் இரு பக்கத்தாருக்கும் சிறு சம்பவங்கள் மிக மிக பெரும் தவறுகளாய் தோன்றியதில் வியப்பே இல்லை. அன்றைக்கு பகல் தாயாருக்கு சமையல் அறையில் உதவி செய்து கொண்டிருந்த மரகதம் கை தவறி எண்ணெய் ஜாடியை கீழே போட்டு உடைத்து விட்டாள். அதற்கு அவளை கடுமையாக திட்டிய தாயையும் தந்தையையும் கண்டு அவள் உடல் நடுங்கியது. கண்ணீருடன் அவள் அபிராமி அம்மாளின் உதவியை நாடினாள். அத்தை, நீங்க தான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். கிராமத்தில் என் மாமனார் மாமியாரிடம் என்னை கொண்டு சேர்க்க உதவி செய்யணும் என்று கெஞ்சம் குரலில் கேட்டாள். என்னமோ வீட்டுக்குள்ள வாசல்படி தாண்டி வந்தே வான்னு கூப்பிட்டேன். உங்க வீட்டு சமாச்சாரம் ஒன்றும் வேண்டாம். உன் புருஷன் வீட்டு விலாசமே எனக்கு தெரியாது. அன்னையோட உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு அத்துப்போச்சு என்று அபிராமி கிலியுடன் சொன்னாள். அத்தை, முன்னேயாவது நான் உங்களுக்கு அடுத்த வீட்டு பெண், இப்போது உங்களுக்கு உறவு பெண் முறையில் உங்களுக்கு நாட்டு பெண்ணாகி இருக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த உதவி கட்டாயம் செய்யணும். வீட்டிலே நீங்கள் தான் விளக்கேத்தி வைக்கணும். நீங்க மாட்டேனா நான் ஆத்திலோ குளத்திலோ விழுந்து சாக வேண்டியதுதான் வழி என்று விம்மி அழுது கொண்டு அபிராமியின் காலடியில் உட்கார்ந்து விட்டாள் மரகதம். மரகதத்தின் கண்ணீரை கண்டு அபிராமிக்கு மனம் இளகிவிட்டது.
உன் வீட்டு விஷயமே எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்க அப்பனும் உங்க அம்மாவும் மறுபடியும் ஏதாவது சண்டைக்கு வந்தாலும் வரலாம். மேலும் என்று அவள் இழுப்பதற்குள் குறுக்கிட்ட மரகதம், அத்தை, இந்த பாவிக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று தலையில் எழுதியிருக்கிறதோ தெரியலை. உங்க மகன் என் மீது இப்போ கொஞ்சம் கோபமாயிருக்கிறார். அதனால தான் பிறந்த வீட்டுல வந்து இருக்க வேண்டி வந்தது. அப்பனும் அம்மாவும் இங்க என்னை பிடுங்கி திங்கிறது என்னால் தாழவில்லை. அதனால நான் போய் என் மாமனார் வீட்டிலே இருக்கிறதுன்னு உத்தேசித்து விட்டேன். எப்போ உங்க மகனுக்கு மனசு சரியாகிறதோ அப்போ வந்து கூட்டிக் கொண்டு போகட்டும். பிறந்த வீட்டிலே இருந்தாள் என்கிற பொல்லாப்பு இல்லாது புருஷன் வீட்டிலே போயிருந்தேன்னு இருக்கட்டும். அதுக்கு உங்க உதவி தேவை அத்தை. நான் நல்லா வாழ்ந்தா உங்களை தினமும் நினைச்சு கும்பிடுவேன். உங்களை குலதெய்வமாக நினைப்பேன் என்ற இதயமே வெடித்து விடும் போல் கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். அபிராமியின் மனம் பாகாய் கரைந்தது. ஆமாம், சிவராஜனுக்கு உன் மேல என்னத்துக்காக கோபம் வந்தது என்ற கண்ணில் துளிர்த்த நீரை சட்டென்று துடைத்து கொண்டு ஆவலுடன் கேட்டாள். ஒன்றுமில்லை, பிறந்த வீட்டுக்கு போகணும்னே. போகக்கூடாதுன்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்காமல் புறப்பட்டேன். கோபிச்சு கொண்டு இங்கே கொண்டு வந்து தள்ளிவிட்டு போய்விட்டார். மாதம் முதல் தேதிக்கு பணம் மட்டும் செலவுக்கு அனுப்பிவிடுகிறார். காகிதம் போடுவதில்லை என்றாள். அவன் கோபமாயிருக்கிறான் என்று நீ இங்கேயே உட்கார்ந்திருக்கலாமா? நேரே புறப்பட்டு அவன் இருக்கிற இடத்திற்கல்லவா போகணும். அதை விட்டு சுத்து வழியெல்லாம் என்னத்துக்கு? கட்டின புருஷனை தனியா விட்டுவிட்டு பெண் பிள்ளைகள் பல நாள் பிறந்த வீட்டிலே இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆண் பிள்ளைகள் மனம் ஒரு சமயம் இல்லாவிட்டால் ஒரு சமயம் எப்படியோ மாறி போய்விடும் என்று உபதேசித்தாள் அபிராமி. சிட்டியை அது சமயம் நினைத்து கொண்ட மரகதத்தின் உள்ளத்தில் திடீரென்று ஒருவித பயம் ஏற்பட்டது. மரகதம் இனி எவ்வளவு முயன்றும் பயன் இல்லாது நிலைமை வெகுவாக மாறிவிட்டிருந்தால் தனது உள்ளத்தை கலக்கிய விஷயத்தை வெளியே சொல்லிக் கொள்ள மனம் இல்லாது. அப்படியொன்றும் அவர் மனம் மாறிவிடாது. அவர் ரொம்ப நல்லவர் என்று கண்ணீரிடையே புன்னகை செய்தாள் மரகதம். உன் புருஷனை அப்படி நான் ஒன்றும் குறை கூறவில்லை. எப்பேற்பட்ட யோகியனும் சில சமயம் சந்தர்ப்ப கோளாறினால் மனசு மாறி போய்விடுகிறான். உலக போக்கை எடுத்து சொன்னேன். ஆமாம், அது கிடக்கட்டும். நீ இப்போ ஏதாவது என்று இழுத்தாள். மரகதத்தின் முகம் நாணத்தினால் சிவந்தது. அவளது இருதயம் விவரிக்க இயலாத ஒரு வகை உவகையினால் துடித்தது. இல்லை அத்தை, அப்படிப்பட்ட பாக்கியம் இன்னும் ஏற்படவில்லை என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அடுத்த வாட்டி பார்க்கும் பொழுதாவது நல்ல செய்தி என் காதுகளுக்கு எட்டட்டும். சுந்தரம் பிள்ளை பேரன் இருக்கிற வரை இருந்துவிட்டு போகட்டும். பாவம், கிழவனார் ரொம்ப காயலாக கிடக்கிறாராம் என்றாள் அபிராமி. இது சமயம் நான் பிறந்த வீட்டிலே இருப்பதை விட்டு அவங்களுடன் இருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். மருமகள் மாமனார் காயலாக இருக்கையிலே கூட இருந்து உதவி செய்தாள் என்று அவர்களுக்கு திருப்தியாவது ஏற்படும். உங்க பிள்ளையின் கோபமும் கொஞ்சம் தீரும். கூட்டிக் கொண்டு போக வருவார். அவராக வந்தால் ஒழிய நானே போகக்கூடாது அத்தை. அவருக்கு எதிரா எது செய்தாலும் அவருக்கு பிடிக்காது. அதனால் தான் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அபிராமி விழித்தாள். மரகதத்திற்கு இது விஷயமாக உதவி செய்ய வேண்டியது அவளது கடமை என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் கணவன் என்ன சொல்வாரோ என்ற பயத்தினால் நேரடியாக உதவி செய்ய அவளுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. ஆகவே அதை பற்றி யோசிக்க 2 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டாள். அந்த 2 தினங்களும் மரகதத்திற்கு 2 யுகங்களாக தோன்றின. அன்று காலை மரகதம் கிணற்றிலே தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாள். அடுத்த வீட்டு புழக்கடையில் இருந்து யாரோ மெல்ல கூப்பிடுவதை உணர்ந்த அவள் குடத்தை கீழே வைத்துவிட்டு இடை சுவர் அருகில் போய் நின்று கொண்டாள். ஒரு சங்கதி காதில் வந்து விழுந்தது. உனக்கு சொல்ல ஓடோடி வந்தேன். இன்று ராத்திரி வண்டியிலே உங்க ஊருக்கு மூலை வீட்டு குப்பம்மா மகள் ரங்கம் போகிறாள். அவள் புருஷன் வீடு உன் மாமனார் ஊருக்கு 2 கல் தூரத்திலே தான் இருக்கிறது. கூட வருவதானால் உன்னை கூட்டி போகிறாளாம். விஷயம் ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம். வீட்டிலே இவர் காதில் பட்டால் என்னை கொன்று விடுவார் என்றாள் ரகசியமாக. மரகதத்திற்கு ஆனந்தம் தாழவில்லை. அத்தை, இந்த உதவியை நான் சாகிற மட்டும் மறக்க மாட்டேன். நான் ரங்கத்துடனே இன்னைக்கு புறப்பட்டு போய்விடுகிறேன். அப்புறம் விதிவிட்ட வழி என்றாள். ஊருக்கு புறப்படுவதற்கு துரிதமாக ஆயத்தம் செய்த மரகதம் விஷயத்தை முதலில் தாயாருக்கு கூட தெரிவிக்கவில்லை. வண்டிக்கு செல்ல சிறிது நேரம் முன்புதான் தனது திட்டத்தை மெல்ல தாயாருக்கு எட்டவிட்டாள். சங்கதியை மனைவியிடமிருந்து கேள்விப்பட்ட மாணிக்கம் பிள்ளை சூழ் கொட்டினார். முத்துப்பிள்ளை கோவிலுக்கு சென்றிருந்ததினால் தைரியமாக வீட்டில் நுழைந்த மரகதம்
நன்றி உணர்ச்சி தாழ முடியாது. அபிராமி அம்மாள் காலில் விழுந்து நமஸ்கரித்தாள். அத்தை, போய்விட்டு வருகிறேன். அடுத்த வாட்டி வரும்போது உங்க ஆசிர்வாதம் பலிக்கட்டும் என்ற துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் நீர் பெருக விடை பெற்று கொண்டாள். போய்விட்டு வாமா, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருந்தா சரிதான் என்று அன்புடன் விடை கொடுத்த அபிராமி கண்களில் தாரையாக வழிந்தோடிய தனது கண்ணீரை வெட்கத்துடன் துடைத்து விட்டு கொண்டாள். மரகதம் தனது துணிச்சலை எண்ணி மிகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டாள். கோடி வீட்டு குப்பம்மாள் மகள் ரங்கத்தை துணையாக கொண்டு அவள் தைரியமாக அந்த பிரயாணத்திற்கு கிளம்பிவிட்டாள். ஸ்டேஷனுக்கும் அவர்கள் வீட்டுக்கும் சில மைல் தூரமே இருந்தது. குதிரை வண்டி ஒன்றை வாடகைக்கு பேசி அதில் மரகதத்தை ஏற்றிவிட்டு ரங்கம் தனது புருஷனுடன் வேறு திக்கில் தங்கள் ஊருக்கு சென்று விட்டாள். மரகதம் தன்னந்தனியாக யாருடைய துணையும் இன்றி முன்பின் பார்த்திராத தனது மாமனாரின் கிராமத்தை வந்தடைந்தாள். கூடத்திலே சுந்தரம் பிள்ளை கட்டிலில் இருமிக் கொண்டு படுத்திருந்தார். முற்றத்தின் குரட்டின் மீது உட்கார்ந்திருந்த அவரது இளைய மனைவி தாயார் அம்மாள் தனது நாட்டு பெண் செந்தாமரைக்கு தலை சீவி பின்னிக் கொண்டிருந்தாள். முற்றத்தில் இருந்த கயிற்று கட்டிலில் சோம்பலுடன் எழுந்திருக்க மனமற்றவன் போல் புரண்டு கொண்டிருந்தான் தாயார் அம்மாளின் செல்ல புதல்வன் துரைராஜன். கையில் சிறு மூட்டையுடன் வந்த சிறு பெண் தன் அருகில் வந்து நமஸ்கரிப்பதை கண்ட சுந்தரம் பிள்ளை திகைப்புடன் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார். யாரம்மா நீ என்று அவர் கேட்பதற்குள் மரகதம் தானே துவங்கினாள். நான் உங்க மூத்த மகன் பெண்ஜாதி மாணிக்கம் பிள்ளை மகள் மரகதம். காயலாக கிடக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு உதவியாக இருக்க அவர் இங்கே அனுப்பிச்சார் என்று தைரியமாக ஒரு பொய்யை கூறினாள். பின்னிக் கொண்டிருந்த ஜடையை விட்டு ஆத்திரத்துடன் தாயார் அம்மாள் எழுந்து நின்றாள். ஓஹோ, சிவராஜன் இழுத்து கொண்டு போன பொண்ணு நீதானா? வீட்டை விட்டு ராங்கியா போனதும் இல்லாமல் அந்த பாவி பயல் ஊரே எங்களை பார்த்து சிரிக்கும்படி ஒரு காரியம் செய்தானே, அதுக்கு உடந்தையா இருந்த மகராசி நீதானா? வாடியம்மா வா, நீ இங்கே வரலைன்னு தான் காத்திருந்தாங்க என்ற கோபத்துடன் கத்தினாள். அங்கே கிடைத்த வரவேற்பை கண்டு மரகதம் நெஞ்சம் துணுக்குற்றாள். இல்லை அத்தை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ அவர் முன்னால் தவறாக உங்களிடம் நடந்து கொண்டிருக்கலாம். அதுக்காக மன்னிப்பு கேட்பதற்காகவே என்னை இங்கே சில நாள் இருக்கும்படி அனுப்பியிருக்கிறார். உங்களை எல்லாம் நேரே பார்க்க அவருக்கு வெட்கமாக இருந்ததினால் கூட வரவில்லை என்று துக்கத்துடன் கெஞ்சும் குரலில் சொன்னாள் மரகதம். மூஞ்சியில மொழிக்கு கூட அவனுக்கு தைரியம் இருக்கா என்ன? வீட்டை விட்டு முறைச்சு கொண்டு போன கழுதை. அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கியாக இருந்தது என்று அவள் மேலும் ஏதேதோ கூறும் முன் சுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு, சரி சரி நிறுத்து. அந்த பெண்ணே நம் வீடு தேடி வந்திருக்கு. மனசு கஷ்டப்படுறா போல கண்ணா பின்னா என்று ஒன்றும் சொல்ல வேண்டாம். வாமா மரகதம், உள்ள போய் குளிச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிடு. சிவராஜனுக்கு இத்தனை நாள் கழிச்சாவது அப்பன் ஞாபகம் கொஞ்சம் ஏற்பட்டதே, அதுவே போதும் என்றார். வீட்டை விட்டு கோபத்துடன் 4 ஆண்டுகளுக்கு முன் வெளியேறிய தனது மூத்த மகன் சிவராஜனை நினைத்து கொண்ட சுந்தரம் பிள்ளை மனம் பெற்ற பாசத்தினால் ஊசலாடியது. தாயார் அம்மாளுக்கு மரகதத்தை அவ்வளவாக பிடிக்கவில்லை. இந்த குட்டிக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை என்று அவள் உள்ளம் ஆத்திரத்தில் கொந்தளித்தது. எனினும் அவள் சில காரணங்களை உத்தேசித்து மௌனமாக இருந்து விட்டாள். அவள் கணவன் சுந்தரம் பிள்ளை நோயாக 2 வருஷமாக அவதிப்பட்டு கொண்டு இருந்தார். அவர் பிழைத்து எழுந்திருப்பது துர்லபம் என்று அவள் அறிவாள். உயிர் போகும் முன் கணவன் தனது சொத்தை முழுவதையும் தன் பிள்ளை துரைராஜனுக்கே எழுதி வைத்துவிட்டு போக வேண்டும் என்று அவள் மன்றாடி கொண்டிருந்தாள். இளைய மனைவியின் பேச்சை கேட்டு தனது மூத்த மகன் சிவராஜனை ஆதி நாளில் மிகவும் கொடுமைப்படுத்தி விட்டதை நினைத்து பச்சாதாபத்தில் உள்ளம் நைந்து போயிருந்த சுந்தரம் பிள்ளை இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. தனது சொத்தில் மூத்தவள் மகனுக்கு ஏதும் இல்லாது எல்லாவற்றையும் இளையவள் பிள்ளைக்கு எழுதி வைத்து விடுவது பெரும் துரோகமாகும் என்று எண்ணி அவர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். ஆனால் தாயார் அம்மாள் சுலபத்தில் தனது முயற்சியை கைவிட்டு விடவில்லை. சிவராஜன் மீது அப்போதைக்கப்போது ஏதாவது கோள் சொல்லிக்கொண்டு அவன் மீது தந்தைக்கு ஏற்பட்டிருந்த பாசத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆகவே அவள் தற்சமயம் சுந்தரம் பிள்ளைக்கு எதிராக ஏதும் செய்து அவரது அதிருப்தியை சம்பாதித்து கொள்ள இச்சைப்படாது வாளாவிருந்து விட்டாள். மரகதம் அங்கே தங்களுடன் வசிக்கட்டும் என்று அவள் அனுமதித்ததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அதனால் அவளுக்கு வீட்டு வேலைகளை முன்போல செய்து வர முடியவில்லை. தாயார் அம்மாளுக்கு வயதாகி விட்டதினால் குடும்ப பாரம் பெரும் பாரமாக தென்பட்டது.
மரகதம் வந்தது ஒரு விஷயத்தில் மிகவும் அனுகூலமாகத்தான் இருந்தது. வீட்டு வேலைகளை சரிவர கவனிக்க ஒரு வேலைக்காரியாவது வேண்டுமல்லவா? மாமனார் வீடு வந்த மறுநாளே மரகதம் கணவனுக்கு தான் இருக்கும் இடத்தை பற்றி ஒரு கடிதம் எழுதி போட்டாள். அதற்கு அவனிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. ஆனால் மாத தொடக்கத்தில் அவன் அனுப்பி வந்த செலவு பணம் அடுத்த மாதம் அவளுக்கு அந்த ஊர் விலாசத்திற்கே வந்து சேர்ந்தது. சிவராஜன் மீது கொண்டிருந்த துவேஷத்தை தாயார் அம்மாள் மரகதத்தின் மீது காட்டி தனது வஞ்சத்தை தீர்த்து கொண்டாள். எவ்வளவு கருத்துடன் வீட்டு காரியங்களை மரகதம் கவனித்து வந்தாலும் மாமியாருக்கு திருப்தி என்பதே ஏற்பட்டதில்லை. சிறு தவறுக்கெல்லாம் மாமியார் நாட்டு பெண்ணை மிகவும் கடுமையாக கோபித்து கொண்டாள். காலையில் விடிவதற்கு முன் எழுந்திருப்பாள் மரகதம். இரவு தூங்க தலை சாய்ப்பதற்குள் அவளுக்கு மனம் அலுத்து உடல் சோர்ந்து போய்விடுவாள். ஒரு நிமிஷம் ஓய்வு இன்றி அவளுக்கு வேலைகள் சரியாக இருந்தன. காலை மாலை இரு வேளை சமையல் காரியங்கள், நோயாளி மாமனாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், கொட்டிலில் கட்டியிருந்த பசுக்களுக்கு தீனி அரைத்து வைத்து அவற்றை கருத்துடன் கவனிக்க வேண்டிய பொறுப்பு சகலமும் மரகதத்தின் தலை மீது வந்து விழுந்தது. இவ்வளவு வேலை செய்து மரகதத்திற்கு அந்த வீட்டில் சிறிதும் மதிப்பே இல்லாமல் இருந்தது. கர்ப்பிணி என்ற சாக்குடன் வேலை ஒன்றும் செய்யாது உல்லாசமாக பொழுதை கழித்து கொண்டிருந்த செந்தாமரை மரகதத்தை மிகவும் துச்சமாக கருதினாள். மாமியார் தன் ஒருத்தியிடம் மட்டும் அதிகபட்சமாய் இருப்பதை அவள் அடிக்கடி வெளிப்படையாக காட்டிக்கொண்டு ஓரகத்தாள் மனதை வேண்டுமென்றே சொற்களாலும் செய்கைகளினாலும் குத்தி காட்டி வேதனை செய்து மகிழ்ந்தாள். தாயார் அம்மாள் மூத்த மருமகளை வேலைக்காரியிலும் மிகவும் கேவலமாகவே நடத்தினாள். துரைராஜனும் அண்ணாவின் மனைவி என்ற மரியாதை கூட இல்லாமல் நடந்து கொண்டான். வீட்டில் உள்ள மற்றவர்கள் காட்டிய அலட்சியம் வீட்டில் வேலை செய்த ஆள் படைகளிடமும் பரவி விடவே மரகதத்தின் வேண்டுகோளை மாடு ஓட்டுகிறவன் கூட மதிக்காது அலட்சியம் செய்ய தலைப்பட்டான். சுந்தரம் பிள்ளை ஒருவர் மட்டுமே அவளிடம் சிறிது கருணை காட்டாதிருந்தால் மரகதம் தனக்கு அந்த வீட்டில் இழைக்கப்படும் கொடுமையை தாழாது குளத்திலோ ஆற்றிலோ விழுந்து உயிரை மாய்த்து கொண்டிருப்பாள். 2 நாட்களாக பச்சை தண்ணீரில் விடியும் முன்னே சேர்ந்தாற்போல் முழுகியதனாலோ என்னவோ மரகதத்திற்கு ஜுரம் வந்துவிட்டது. லேசாக ஆரம்பித்த தலைவலி மண்டையை பிளந்து விடும் போல் கடுமையாக மாறிவிடவே பொறுக்க முடியாத சமையற்கட்டில் சுருண்டு படுத்து விட்டாள். கோவிலுக்கு சென்றிருந்த தாயார் அம்மாள் அன்று வெகு நேரம் சென்ற பின்புதான் வீடு திரும்பி வந்தாள். முற்றத்திலே வீசி கொண்டிருந்த நிலவில் அவளது மகனும் மருமகளும் உல்லாசமாக பேசி சிரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். சுந்தரம் பிள்ளை படுத்திருந்த இடத்தை தவிர வீடு முழுவதும் அந்தகாரத்தில் மூழ்கி இருப்பதைக் கண்டாள். பொழுது போய் எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் விளக்கை கூடத்தில் வைக்காமல் அந்த மூதேவி என்ன செய்கிறாளாம் என்ற தாயார் அம்மாள் கோபத்துடன் கையில் இருந்த பிரசாத தட்டை தொப்பின தரை மீது வைத்தாள். அட சனியனே, நீயா வழியில? பயந்து போய்விட்டேன் என்ற இருட்டில் மரகதத்தின் மேல் தடுக்கி விழுந்த அவள் மருமகளை வாயார ஆசீர்வதித்தாள். தலை வலிக்குது அத்தை, அதனால் என்று முனகிக் கொண்டே எழுந்த மரகதம் விளக்கை பற்ற வைத்தாள். ஏண்டி, இன்னுமா உலை கூட வைக்கவில்லை? இருட்டுகிற மட்டும் எருமை மாதிரி என்ன தூக்கம் என்று இறைந்து கத்தினாள் தாயார் அம்மாள். தூக்கம் இல்லை அத்தை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்ற துக்கம் தாழாது நிறுத்தினாள் மரகதம். உடம்புக்கு என்ன கேடு வந்தது? வேலைக்கு சோம்பிக் கொண்டு வேஷம் போடுகிறாயே, நல்லாத்தான் இருக்கு. ஒரு இலை சோறு வைத்து கொண்டு பகலில் தின்றவளுக்கு என்ன கேடு வந்து விட்டதாம்? நீ இப்படி படுத்துக்கிட்டா இங்க வேலை செய்கிறது யாருன்னு நினைச்ச? கோயிலுக்கு போய்விட்டு வர்றதுக்குள்ள என் உயிரே போயிட்டது. அவள் வயிற்று பிள்ளைக்காரி, அவ என்ன செய்வா? வேலைக்கு பயப்படுறவ உன் பிறந்த வீட்டில் சொகுசாக இருக்கிறது தானே. உன்னை வெற்றிலை பார்க்க வச்சா அழைத்தோம் என்ற வீடு இடிந்து விடும் போல கூக்குரலிட்டாள். கோவிச்சுக்காதீங்க அத்தை, தெரியாம தூங்கிவிட்டேன் என்று முணுமுணுத்த மரகதம் அடுப்பை மூட்டத் தொடங்கினாள். பல்லை கடித்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து முடித்த மரகதம் அன்று இரவு ஒரு வினாடி கூட தூங்கவில்லை. உடல் வலி மனவலி இரண்டும் சேர்ந்து கொள்ளவே அவள் அழுது கொண்டே இருந்தாள். மரகதத்திற்கு வேண்டும் இந்த தண்டனை. அவளுடைய அகந்தைக்கு இன்னமும் வேண்டும். எவ்வளவு அன்பான கணவன் சிவராஜன்! அவனை அறிந்து கொண்டு ஒழுங்காக அவனுடன் குடும்பம் நடத்தியிருந்தால் இப்படிப்பட்ட நரக வேதனைக்கு அவள் இலக்காக வேண்டி இருக்காதல்லவா என்று எண்ணிய அவள் சிவராஜனையும் அவனது அன்பையும் நினைத்து கொண்டு ஏக்கத்துடன் பச்சிளம் குழந்தையைப் போல விம்மி அழுது கொண்டே இருந்தாள்.
அடுத்த நாள் மரகதத்தினால் எவ்வளவு முயன்றும் எழுந்திருக்கவே முடியவில்லை. மூத்த மருமகளுக்கு குளிரும் ஜுரமும் வந்துவிட்டது என்பதை அறிந்த தாயார் அம்மாளுக்கு ஏற்பட்ட கோபம் கொஞ்ச நஞ்சமல்ல. வீட்டில பிடுங்கி திங்கிற நோய் போதாதுன்னு இந்த சனியனும் கீழே படுத்து விட்டது. இதுக்கு வேற யார் இப்பொழுது மருந்துக்கும் மாயத்துக்கும் அலைகிறதாம் என்று கடுத்து கொண்டாள். கூடத்து அறையில் கிழிந்த பாய் ஒன்றின் மீது மரகதம் படுத்து கொண்டாள். அன்று முழுவதும் அவளை ஏன் என்று ஒருவரும் கேட்கவே இல்லை. பொழுது அஸ்தமிக்கும் சமயத்தில் வீடு கூட்டும் வேலைக்காரி ஒரு சிறு பாத்திரத்தில் ஆறிய கஞ்சியையும் ஒரு கண்ணாடி மாட்டிலில் வயிற்றை குமட்டிய கசப்பான ஏதோ கஷாயத்தையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள். தாகம் தாளாது கஞ்சியை எடுத்து குடிக்கையில் மரகதத்தின் கண்ணில் நீர் தாரையாக பெருகி வந்தது. முன்னொரு தரம் இருமலும் ஜுரமுமாக அவள் நோயாளியாக இருந்த பொழுது நடந்த பலவும் அவள் மனக்கண் முன் வந்து நின்றது. மிருதுவான பஞ்சனை, வேலைக்கு மருந்தும் ஆகாரமும் கொடுக்க வேலைக்காரி ஒருத்தி. அவள் தூங்கினாளா மருந்து சாப்பிட்டாளா என்று மறக்காது சிவராஜன் அவ்வப்போது விசாரித்து அவளது உடல் நலத்தில் காட்டிய கருத்து எவ்வளவு. அவனுடைய அத்தனை அன்புக்கும் பிரதியாக அவள் அவனிடம் நடந்து கொண்ட முறைதான் என்ன? தவறுக்கு மன்னிப்பு உண்டா? தவறை மறந்து அதற்கு அவள் இந்த பிராயச்சித்தம் செய்து கொள்ள சிவராஜன் அவளுக்கு இனி இந்த வாழ்க்கையில் இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிப்பானா? தனக்குள்ளே எண்ணி துக்கம் தாங்காது கண்ணீர் விட்டு அழுத மரகதம் கஞ்சியை சாப்பிட மனமின்றி பாத்திரத்தை அப்படியே வைத்து விட்டாள். ச, இனி நாம் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? இந்த ஜுரம் வந்தது நல்லதாயிற்று. செத்து ஒழிந்தால் சகல கவலையும் விட்டது என்ற விரக்தியினால் மருந்து பாட்டிலில் இருந்து கஷாயத்தை அறையின் மூலையிலே விசிறி கொட்டிவிட்டு பட்டினியாக படுத்து கொண்டு விட்டாள். மறுநாள் காலை மரகதம் விழித்து கொண்டு எழுந்தவுடன் ஜுரம் சிறிது தணிந்திருப்பதை உணர்ந்தாள். மருந்தும் கவனிப்பும் ஒன்றுமின்றி உடம்பு தானே குணமாகி விட்டதை காண அவளுக்கு சிறிது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அதைவிட ஆச்சரியத்தை அளித்தது அவளது மாமியார் தாயார் அம்மாள் திடீரென்று அவளிடம் காட்டிய அபிமானம். மரகதம், ஏ அம்மா, ராம் முழுவதும் இருமிக் கொண்டு இருந்த என்னை கூப்பிடுகிறது தானே? மிளகு பொடித்து போட்டு கொஞ்சம் நெய்யாவது தொண்டைக்கு இதமாக காய்ச்சி கொடுத்திருப்பேனே என்றாள். மரகதத்திற்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை. தாயார் அம்மாளுக்கு தன்மேல் ஏன் இந்த திடீர் அன்பு என்று யோகிக்க முடியாது. அவள் மிரள மிரள விழித்தாள். இந்த அறை ஒரே புழுக்கமாய் இருக்கிறது. நீ கூடத்திலே அந்த கயிற்று கட்டிலில் படுத்துக்க. செந்தாமரையிடம் படுக்கையை எடுத்து போட சொன்னேன், எழுந்திரம்மா என்று மேலே உபச்சாரம் செய்தாள். கனவில் நடப்பவள் போல் பிரம்மையுடன் மரகதம் மாமியாரின் கட்டளைப்படி எழுந்து பின் தொடர்ந்து வெளியே வந்தாள். அதற்கு பின் நோயாக அவள் படுத்திருந்த 3 தினங்கள் அவளுக்கு ராஜ உபச்சாரம் நடந்தது. மரகதம், தூங்குமா. மரகதம், இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடு என்று மிகவும் கனிவுடன் மாமியார் அவளை மிகவும் உபசரித்தாள். இதெல்லாம் என்ன என்று யோசித்து திகைப்படைந்திருந்த மரகதத்திற்கு விஷயம் விளங்கியதும் திகைப்பு ஒரே நொடியில் நீங்கிவிட்டது. மரகதம் தூங்குகிறாள் என்ற எண்ணத்தில் சிறிது உரத்த குரலில் தாயார் அம்மாளும் செந்தாமரையும் நிகழ்த்திய சம்பாஷணையில் இருந்து மரகதம் ஏன் மாமியாருக்கு தன்மேல் இவ்வளவு அன்பு ஏற்பட்டது என்ற காரணத்தை கண்டு கொண்டு விட்டாள். சுந்தரம் பிள்ளையின் உடம்பு நாளாவட்டத்தில் மிகவும் பலகீனமாகிக் கொண்டு வந்தது. ஞாபகம் சரியாக இருக்கும் பொழுதே தாயார் அம்மாளுக்கு தன் மகனுக்கே எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற யோசனை. முதலில் அவள் இஷ்டத்திற்கு உடன்பட்டு மூத்தவள் மகனை வீட்டை விட்டு வெளியேறும்படி துன்புறுத்தி கொடுமை செய்த தகப்பனுக்கு கடைசி காலத்தில் மனம் மாறிவிட்டது. சாகும் பொழுது தன் மூத்த மகனுக்கு துரோகம் செய்துவிட்டு செல்ல அவருக்கு மனம் வரவில்லை. சொத்து அவருடைய சுய சம்பாத்தியம். அதை இஷ்டப்படி விநியோகிக்க அவருக்கு பூரண உரிமை இருந்தது. இளையவள் பிள்ளை துரைராஜுவுக்கே எல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டு சென்றாலும் குற்றம் கண்டு உரிமை கொண்டாட சிவராஜனால் முடியாது எனினும் அவருக்கு சிவராஜனுக்கு துரோகம் செய்ய மனம் வரவில்லை. ஆகவே அவர் தனது உயிலை எழுத மறுத்து நாட்களை தள்ளி கொண்டே வந்தார். உயில் ஒன்றும் எழுதாது அவர் திடீரென்று மரணமடைந்து விட்டால் சட்டபூர்வமாக பாதி சொத்து சிவராஜனுக்கு சென்றுவிடும். அதை தடுக்க தாயார் அம்மாள் பெரிதும் விரும்பினாள். எப்படி காரியத்தை சாதிப்பது என்று அவளது மூளை தீவிரமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தது. பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று தந்தை பெரிதும் துடித்து கொண்டிருந்தார். அதை சாக்காக வைத்து கொண்டு மகனை அழைத்து வருவதாக சிவராஜன் இருந்த இடத்திற்கு தாயார் அம்மாள் புறப்படுவது.
சிவராஜன் முந்திய விஷயங்களை நினைத்து கொண்டு அவளிடம் முகம் கொடுத்து பேச மறுக்கலாம். ஆகவே அப்படி நேராதிருக்க கூடவே மரகதத்தை அழைத்து கொண்டு செல்வது. எப்படியும் பெண் ஜாதி பேச்சுக்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். மாதா மாதம் தவறாமல் ஒருத்திக்கு 50 ரூபாய் செலவுக்கு அனுப்பிவிடுகிறானே, பெண் சாதி பக்தன் என்பதற்கு அது ஒன்றை போதாதா? மரகதம் எடுத்து சொன்னால் அவன் எதுவும் செய்யக்கூடும். அப்பா சொத்திற்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அவன் கைப்பட ஒரு விடுதலை பத்திரம் வாங்கி கொண்டு வந்து விடுவது. பிறகு கிழவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்ற ஒரு பெரும் திட்டம் போட்டிருந்தாள். மாமியார் கடுகடுவென்று இருந்தால் அந்த கள்ளி மரகதம் அவளுக்கு இது விஷயத்தில் உதவி செய்வாளா? செய்ய மாட்டாள். மருமகள் தன் சூழ்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டி தாயார் அம்மாள் திடீரென்று இரக்க தேவதையாக மாறிவிட்டிருந்தாள். மாமியாரின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டாலும் மரகதம் அதை சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. விடுதலை பத்திரத்தை தாயார் அம்மாள் எழுதி வாங்கி கொண்டாலும் சரி, இனி தன் துன்ப வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை ஏற்பட போகிறது என்ற ஆனந்தத்தில் அவள் அந்த பிரயாணத்தை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். சிவராஜனை நேரில் கண்டு பழைய மனஸ்தாபத்தை மறந்து வீட்டிற்கு அழைத்து வரப்போவதாக வீட்டில் சொல்லிக்கொண்டு தாயார் அம்மாள் ஒரு நாளில் ஊரை விட்டு மருமகள் சகிதம் கிளம்பினாள். மரகதம் தனது வாழ்க்கையிலே அதுவரை அனுபவித்திராத ஒரு ஆனந்தத்தை அடைந்தாள். சிவராஜனை பார்க்க போகிறோம் என்ற குதூகலத்தில் அவளது உள்ளம் கூத்தாடி கொண்டிருந்தது. ஸ்டேஷனை விட்டிறங்கி மாட்டு வண்டி ஒன்றில் மாமியாரும் மருமகளும் ஏறிக்கொண்டனர். மரகதத்தின் உற்சாகம் எல்லாம் திடீரென்று மறைந்து அதற்கு பதில் அவள் மனம் கலக்கமடைய தொடங்கியது. கணவன் உத்தரவுடன் மாமியார் வீட்டில் தங்கியிருக்க வந்ததாக அவள் ஒரு பெரும் பொய் சொல்லியிருந்தாள். அப்படி ஒன்றும் தான் சொல்லவில்லை என்று சிவராஜன் நிரூபித்து விட்டால் அவள் அதற்கு பிறகு தாயார் அம்மாள் முகத்தில் எப்படி விழிப்பாள்? இனி உனக்கும் எனக்கும் உறவு அருந்து விட்டது என்று சிவராஜன் அவளை உதறி தள்ளிவிட்டு போய்விட்டானே. தானே வலிய சென்ற போதும் உள்ளே நுழையக்கூட அனுமதிக்காது புறக்கணித்தாள். அவள் என்ன செய்வாள் என பலவாறு தனக்குள்ளே எண்ணி கிலி அடைந்த அவளுக்கு வீடு சமீபிப்பதை கண்டதும் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. அன்று சிவராஜன் வீட்டிலேதான் இருந்தான். இடுப்பிலே சிறிய மூட்டையை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்த சிறிய தாயாரை கண்டதும் அவனுக்கு ஆச்சரியத்தில் சிறிது நேரம் பேசக்கூட தோன்றவில்லை. பூனை போல் அவள் பின்னால் மறைந்து கொண்டு உள்ளே அடிமேல் அடி வைத்து நின்ற மனைவியை கண்டதும் அவன் திடுக்கிட்டு போனான். தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு, வாங்கம்மா, ஏது இவ்வளவு தூரம் என்றான். என்னவோப்பா, நீ எங்களை எல்லாம் மறந்து விட்டாலும் உன்னை நாங்கள் மறக்கவில்லை. உங்க அப்பா உன்னை பார்க்க துடியாய் துடிக்கிறார். உன் பெண் சாதியை மட்டும் அப்பாவை பார்க்க அனுப்பிவிட்டு நீ இங்கே தனியாய் இருக்க துணிஞ்சிட்ட என்று அங்கலாய்த்து கொண்டாள். ஆச்சரியத்துடன் தன்னை பார்த்து விழித்த கணவன் முகத்தை எதிர்நோக்க பயந்த மரகதம் தலையை குனிந்து கொண்டு நின்றாள். என்ன பதில் சொல்வானோ என்ற பயத்தில் அவளது நெஞ்சு படீர் படீர் என்று அடித்து கொண்டது. ஆனால் சிவராஜன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அப்புறம் என்றான் ஏளனமான குரலில். அப்புறம் என்ன, நாங்களே உன்னை பார்த்து ஊருக்கு கூட்டி போக புறப்பட்டு வந்தோம் என்றாள் தாயார் அம்மாள். சொற்றமுற்றம் ஒரு முறை பார்த்து பெருமூச்சு விட்டு தாயார் அம்மாள் தொடர்ந்தாற்போல், வீடு முழுவதும் தூசியும் தும்பலுமாக இருக்கிறதே, வேலையாள் ஒருத்தியும் கிடையாதா? ஆமாம், சாப்பாட்டுக்கு நீ இதுவரை என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? சுடுகாட்டிலே வந்து குடியிருக்காப்புல இங்க வந்து தனியா இருக்கிறாயே, பக்கத்திலே ஹோட்டல் எதனாச்சும் இருக்குதா என்று அவனது நலனை பெரிதும் கருதுகிறவள் போல் அன்பு கனிந்த குரலில் விசாரித்தாள். வேலைக்காரர்கள் எதற்கு? வீட்டை நானே கவனித்துக் கொள்கிறேன், நானே சமைத்துக் கொள்கிறேன். அதனால் ஹோட்டலை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஏன் நிக்கிறீங்க? போய் புழக்கடை கிணற்றிலே சென்று குளித்து விட்டு வாங்க. பகலுக்கு சோறு வடித்து சுண்டை வத்தல் குழம்பு செய்து வைத்திருக்கிறேன், எல்லோரும் கொஞ்சம் சாப்பிடுவோம் என்று கூறிவிட்டு எழுந்திருந்து அறைக்குள்ளே சென்று விட்டான். நல்ல பிள்ளை, இன்னமும் பிடிவாதம் போகவில்லை என்று முணுமுணுத்த தாயார் அம்மாள் கிணற்றடைக்கு சென்றாள். தனியே தயங்கிக் கொண்டிருந்த மரகதம் தலையை நிமிர்ந்து பார்த்தாள். வைத்த கண் வாங்காது சிவராஜன் அவளையே வெறித்து பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். பரிகாசம் மிதந்தோடும் அவனது கண்ணில் கடுமைதான் நிரம்பி இருந்தது. இளைத்து கருத்து அவள் தோற்றம் பார்ப்பதற்கு மிகவும் மாறிப்போயிருந்தது. மரகதத்தின் நெஞ்சில் துக்கம் அடைத்து கொண்டது. ஏதோ சொல்ல அவள் உதடுகள் துடித்தன. ஆனால் ஏனோ அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை.
நீண்ட நேரம் அவளை வெறித்து பார்த்த சிவராஜன், ஓஹோ, இதுவும் உன் சூழ்ச்சிகளில் ஒன்றா? இந்த சிவராஜனை உன்னால் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு விடு என்று கடுமையான குரலில் கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். ஒரு வார காலம் சென்று மறைந்தது. தாயார் அம்மாளுக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. வீட்டை கவனித்து கொண்டு வேலை செய்வதில் மரகதத்திற்கு உதவியாக இருக்க அவள் அங்கு வரவில்லை. மரகதம் புலியையோ சிங்கத்தையோ கண்டு மிரள்வதைப் போல் புருஷனை கண்டு அஞ்சுவதைக் காண அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. இந்த பெண் கணவனிடம் சொல்லி காரியத்தை சாதித்து விடுவாள் என்று ஏமாந்தல்லவா இவளை அழைத்து கொண்டு வந்தோம். பேயைக் கண்டு மிரளுவதைப் போல் புருஷனைக் கண்டு பதுங்கி ஓடுகிறாளே என்று உள்ளூர அலுப்படைந்து போனாள். அன்று இரவு வீட்டுக்கு வந்த சிவராஜனிடம் அவள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள். ஊருக்கு எப்பப்பா வரப்போகிறாய்? ஊருக்கா? நான் ஒரு காலம் வரப்போவதில்லை. என்னை பார்த்துவிட்டு போக வந்தீர்கள் என்று அல்லவா நான் நினைத்தேன் என்றான் சிவராஜன் குரோதமாக. உன்னோடு பேச முடியாது. ஊருக்கு நீ வராவிட்டால் ஒரு காரியம் செய். உனக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை என்று ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து விடு என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சொன்னாள் தாயார் அம்மாள். என்னத்திற்காகவாம் என்று கேட்டான் சிவராஜன். சாக கிடக்கும் அப்பனை வந்து பார்க்க மறுக்கிறாய். 4-5 வருஷமாக வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்து ஒரு முறை அவரை பார்க்கலை. இந்த லட்சணத்தில் உனக்கும் உங்க அப்பனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? நான் கேட்கிறேன் என்று கத்தினாள் தாயார் அம்மாள். இரத்த பந்தம் இருக்கிறதம்மா. நீங்க எத்தனை முயற்சி செய்தாலும் அதை பிரிக்க முடியாது. நான் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று ஆசை தோன்றுகிற போது நானே வந்து பார்ப்பேன். அழைப்பு தேவையில்லை. விடுதலை பத்திரம் எதற்காக எழுதி தர வேண்டும்? நான் செய்த குற்றம் என்ன? அப்பாவே மனம் வந்து அவர் சொத்து முழுவதையும் இளையவனுக்கு எழுதி வைப்பதாக இருந்தால் செய்து கொள்ளட்டும். நானாக வலிய எனக்கு சம்பந்தம் இல்லை என்று எழுதி தரமாட்டேன். நீங்கள் வந்த காரியம் என்னிடம் வலிக்காது என்ற பரிகாசமும் குரோதமும் கலந்த குரலில் சொன்னான். நீ இப்படி பேசுவாய் என்றால் நான் இத்தனை நாள் வீணே தங்கி இருக்க மாட்டேன். நாளை காலையிலே நான் புறப்பட்டு போகிறேன். நீ வந்து உன் அப்பாவை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி என்று கோபத்துடன் கத்திய தாயார் அம்மாள் உள்ளே சென்று விட்டாள். ஆனால் அவளுக்கு அத்துடன் விஷயத்தை விட்டுவிட மனமில்லை. இந்தா மரகதம், நேரமாயிற்றே, இன்னும் என்ன அடுப்படியில் குனிந்து கொண்டிருக்கிறாய் என்ற தணிந்த குரலில் மாமியார் விசாரித்தாள். 10 பாத்திரங்களை வழித்து போட்டு கொண்டிருக்கிறேன். ஏன், என்ன வேணும் என்றாள் மரகதம். நான் வேண்டுமானால் வேலையை கவனிக்கிறேன். நீ இந்த பாலை எடுத்து கொண்டு போய் அவனுக்கு கொடு. தூங்குகிற நேரமாயிற்று. அப்படியே கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் அவன் மனதை திருப்பு. நீ சொன்னால் ஒரு சமயம் அவன் கேட்பான் என்றாள். வெட்கத்தினால் மரகதத்தின் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. அப்படி ஏதாவது சொன்னால் ரொம்ப கோபித்து கொள்வார் அத்தை என்றாள் தடுமாற்றத்துடன். வந்ததில் இருந்து முகம் கொடுத்து பேசாமல் நீ என் பின்னால் ஓடி ஓடி ஒளிந்து கொள்வதை காணத்தான் அவனுக்கு கோபம் போலிருக்கிறது. புலியா சிங்கமா? உன்னை அடித்து முழுங்கி விடுவானா என்ன? கட்டின புருஷனிடம் நியாயத்தை எடுத்து பேச உனக்கு பயம் என்ன? பால் ஆறி போகுது, எடுத்து கொண்டு போ என்று தூண்டினாள். சிவராஜனிடம் வலிய சென்று பேச்சு கொடுக்க தனக்கு தைரியம் இல்லை என்று ஒப்புக்கொள்ள மாமியாரிடம் அவளுக்கு பயம். ஒரு சமயம் சிவராஜன் அவளை மறுபடியும் புறக்கணித்து விட்டால் மறுபடி அவள் புக்ககத்தில் தானே சரணடைய நேரிடும். சிவராஜன் அறைக்குள்ளே செல்லவும் அவளுக்கு துணிச்சல் இல்லை. தாயாரின் வற்புறுத்தலால் புருஷனை மயக்க சூழ்ச்சி செய்து கொண்டு வெட்கமின்றி வந்துவிட்டாள் என தவறாக எண்ணிக்கொண்டாள். மிகவும் தயங்கிக் கொண்டு உள்ளே வந்து நின்றாள் மரகதம். புத்தகம் ஒன்றை படித்து கொண்டு படுக்கையில் சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்திருந்த அவன் அவளை திகைப்புடன் ஏறெடுத்து பார்த்தான். கணவன் மீது கருணை பொங்கி வழிகிறதே என்று பரிகாசமாக கேட்ட அவன் மேஜை மீது அவள் வைத்த பால் டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு பருகினான். மரகதம் தலையை நிமிராது மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். அம்மாவுக்கு நமது அந்தரங்கம் ஒன்றும் தெரியாது. நீ சொல்லவில்லை என்று எனக்கும் தெரியும். உண்மை தெரிந்திருந்தால் உன்னை தன் சூழ்ச்சியில் பயன்படுத்தி கொள்ள நினைத்து புறப்பட்டு வந்திருக்க மாட்டாள். நீ என்ன சொல்ல வேண்டும் என்று இங்கே வந்தாய்? சீக்கிரம் சொல்லிவிட்டு போய்விடு. எனக்கு தூக்கம் வருகிறது என்றான் சிவராஜன். வெட்கமும் துயரமும் தாழாத மரகதம் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள். உஷ், நான் என்ன சொல்லிவிட்டேன்? எதற்காக இந்த அழுகை? வெளியே போய் அழு. என் துக்கத்தை கெடுக்காதே, போ என்று அதட்டினான் சிவராஜன். அதற்கு மேல் அங்கே நிற்கவும் மனம் பொறுக்காத மரகதம் அவமானம் தாழாது அறையினின்று வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டு அழுதாள். சிவராஜன் அவளை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான்.
என்று உணர்ந்த அவளுக்கு இருதயமே வெடித்து விடும் போல் துக்கம் குமுறி கொண்டு வந்தது. மறுநாள் பகல் தாயார் அம்மாள் மறுபடியும் மகனுடன் ஒரு முறை சண்டை போட்டு விவாதித்துவிட்டு தோல்வியின் அதிர்ச்சி தாழாது ஊருக்கு கிளம்பினாள். அவன் கிடக்கிறான், நீயும் கிளம்பு, தானே வேண்டுமானால் உன்னை கூட்டிக் கொண்டு போக வரட்டும் என்று அதட்டின மாமியாரை எதிர்த்து பேசவோ மறுக்கவோ மரகதத்திற்கு ஒரு வழியும் தோன்றவில்லை. மாட்டு வண்டியை வர சொல்லியிருக்கிறேன், வந்ததும் நீங்கள் தாராளமாக கிளம்பி போகலாம் என்று சிவராஜன் கூறியதை கேட்ட மரகதம் தனது நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு விட்டாள். சிவராஜன் அவள் அங்கே தங்கி இருப்பதை விரும்பவில்லை. தாயுடன் அவளும் புறப்பட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தான். கணவனால் உதறி தள்ளப்பட்ட அவள் இது சமயம் மாமியாருடன் முரண்டு கொண்டாள். அவள் கதி அதோ கதிதான். வேறு வழியின்றி மரகதம் மௌனமாக தனது மாமியாருடன் திரும்ப ஊருக்கு கிளம்பினாள். வழி நெடுகிலும் தாயார் அம்மாள் மகனை திட்டிக் கொண்டே வந்தாள். பிடிவாதக்காரன், அயோக்கியன், நேர்மையற்றவன் என்று அவள் சிவராஜனுக்கு 1000 பெயர்களை அரை கணத்தில் சூட்டி அவனை நிந்தனை செய்து கொண்டிருந்தாள். கேட்டுக்கொண்டே வந்த மரகதம் வண்டி பாதி வழி சென்றதும் திடீரென்று நிறுத்து வண்டியை என்று கிரீச்சிட்டு கத்தினாள். என்னடி உனக்கு கொள்ளை வந்து விட்டது, ஏன் கத்துகிறாய் என்று அதட்டிய மாமியாரை அவள் பொருட்படுத்தவில்லை. அத்தை, நான் உங்களுடன் வரவில்லை, நான் இங்கேயே இருக்கப் போகிறேன் என்று பைத்தியக்காரி போல் அவள் கிரீச்சிட்டு கத்தினாள். உனக்கு புத்தி தடுமாறித்தான் போயிருக்கு. ஊருக்கு கிளம்புங்கன்னு அவன் கல்தா கொடுத்து விட்டான். இனிமேல நமக்கு அங்கே என்ன வேலை, ஏறு வண்டியில என்று அதட்டினாள் தாயாரம்மாள். மரகதம் தன்னுடன் ஊருக்கு திரும்பினாள். கட்டாயம் அவளை அழைத்து போக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் சிவராஜன் கிராமத்திற்கு வந்தாக வேண்டும். ஆகவே அந்த ஒரு பிடிப்பையும் விட்டுவிட அவளுக்கு மனமில்லை. உங்களுக்கு அவரிடம் ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் என் வாழ்வு அவர் கிட்டேதானே இருக்கிறது. நான் உங்களுடன் வரவில்லை, நான் போகிறேன் வீட்டுக்கு என்று படபடவென்று பதில் அளித்த மரகதம் கால்கள் தடுமாற அந்தி மயங்கும் வேளையில் வீட்டை நோக்கி ஓடினாள். வியப்புடன் சிறிது நேரம் பார்த்து கொண்டு வாளாவிருந்த தாயார் அம்மாள், சனியன் ஒழியட்டும், நீ வண்டியை ஸ்டேஷனுக்கு விடு அப்பா என்று உத்தரவிட்டாள் முடிவில். அன்று மாலை வேலைகளை முடித்து கொண்டு சோர்வுடன் வீட்டை நோக்கி மெல்ல நடந்து கொண்டிருந்த சிவராஜனின் கண்கள் வியப்பினால் மலர்ந்தன. அவனது வீடு வழக்கம் போல் அந்தகாரத்தில் மூழ்கியிராமல் பிரகாசமாக விளக்கு எரிந்து கொண்டிருந்ததை கவனித்தான். சமையல் அறையில் இருந்து வெளிவந்த வெங்காய குழம்பின் மனம் அவனது நாசியை துளைக்கவே ஆச்சரியத்துடன் மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றான். முன் வீட்டிலே தரை மீது உட்கார்ந்து கொண்டு கீரையை கிள்ளி கொண்டிருந்த மரகதம் திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். கதவை தாளிட்டுவிட்டு நிதானமாக தன்னை நெருங்கி சிவராஜன் வருவதைக் காண அவள் உள்ளம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. இதற்கு அர்த்தம் என்னவோ என்று அதே கடுமையான குரலில் கேட்டான் சிவராஜன். அர்த்தம் ஒன்றுமில்லை, கஷ்டங்களை அனுபவித்து இவ்வளவு நாளைக்கு பிறகு எனக்கு புத்தி வந்தது என்று துக்கத்துடன் கூறினாள் மரகதம். மாமியாருடன் கூடிக்கொண்டு புருஷனுக்கு எதிராக சதி செய்ய புத்தி வந்ததாக்கும். மாமியாரை அனுப்பிவிட்டு இங்கே தனியாக வந்திருப்பதன் நோக்கம் என்ன? மீண்டும் இது ஒரு சூழ்ச்சியா என்று அதட்டினான் அவன். ஒரு பெண்ணிற்கு வேண்டியது கணவனின் அன்பு என்று இப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்தது, அதனால் என்று முடிக்க முடியாது விம்மினாள். சிவராஜனின் முகத்தில் இருந்த அந்த கடுமை மின்னலை போல மறைந்து ஓடிவிட்டது. பரிவும் பாசமும் கலந்த அந்த பார்வை அவனது கண்களில் எங்கிருந்தோ ஓடி வந்து கூடிக்கொண்டது. உண்மையாகவா சொல்கிறாய் மரகதம்? பொய் சொல்லி என்னை ஏமாற்றிவிட்டு மறுபடியும் ஓடிவிட மாட்டாயே என்று கொஞ்சம் குரலில் கேட்ட அவன் அவளது முகத்தை தன் கரங்களால் ஆர்வத்துடன் நிமிர்த்தினான். உயிர் போகும் வரை பிரியாதிருக்கவே வந்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சிய மரகதம் அவனது பரந்த மார்பிலே தன் முகத்தை வைத்து கொண்டு விம்மி அழுதாள். வாழ்க்கையின் துயரத்தினின்று ஒவ்வொரு கணமும் காத்து நிற்கும் என்று உறுதி அளிப்பன போல் அவனது பலமான கரங்கள் இரண்டும் அவளை ஆறத் தழுவி அணைத்து கொண்டன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.